the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Lord, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக ஆண்டவரே இங்க வந்து இணையபடியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா ஆண்டவரே. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஏசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க பேச போகிற வார்த்தை எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் ஒரு வெற்றியை கொண்டு வரட்டும் ராஜா. சத்திய ஆவியானவரே, நீங்க தாப்பா தெரியப்படுத்திருக்கிறீங்க. உங்க மூலமா நாங்க சத்தியம் பேசுறது மூலமா எங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு நீங்க தெரியப்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கடி வந்தாலும் கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்திருந்தால் முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறோம் என்று நீங்க சொன்னீரப்பா. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்திய ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு கிறிஸ்துவின் மூலமா முழுமையான வெற்றி என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலம் முழுமையான வெற்றி என்ற ஒரு தலைப்பு தேவ ஆவியானவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. சத்திய ஆவியானவர் பேசுற வார்த்தைகள், சத்திய ஆவியானவர் நமக்கு தேற்றருவாளனாக இருக்கிறார். ஒவ்வொருத்துக்கும் அந்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் சத்தியத்தை மட்டும்தான் வந்து தெரியப்படுத்தி பேச வைப்பாரு. So complete victory through Christ. ஆமென். இது இங்கிலீஷ்ல தலைப்பு கிறிஸ்துவின் மூலம் முழுமையான வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சத்திய விஷயங்கள் NJPH பிள்ளைகளுக்கு, முக்கியமா மலேசியா தேசத்துல உள்ள NJPH பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் சில சத்தியங்கள் என் மூலமா பேசணும்னு விருப்பப்படுறாரு. ஒவ்வொரு மெசேஜோ எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, நம்ம வந்து கடைசி காலகட்டத்துல இருக்கிறோம். அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறதுனால சத்தியத்தை வந்து தேவன் ஒவ்வொருத்தையும் தீர்க்கதரிசிகளை எழுப்பி பேச வைத்து கொண்டிருக்கிறாரு. நித்திய ஜீவன் மூணு காரியங்கள் மட்டும்தான் பேசும். கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். சத்தியத்தை மட்டும்தான் பேசும். இறைவன் தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் இன்னைக்கு டைரக்டா NJPH பிள்ளைகள் கிட்ட, முக்கியமா மலேசியா தேசத்துல உள்ள பிள்ளைகளுக்காக சில சத்தியங்கள் என் மூலமா தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறாரு. அதை நம்ம கேட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 மாசம், ஒரு 2 வருஷமா நினைக்கலாம், வச்சுக்கலாம். 2 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலான பிள்ளைகளுக்கு ரெவரண்ட் டாக்டர் ஆகிய நான் பேப்டிசம் கொடுத்திருக்கிறேன், ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு காட் மதராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு கிருபையை தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்திருந்தாரு. அதுக்கு நான் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த 2 வருஷமா அநேக காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. இந்த 100 பிள்ளைகளே வச்சுக்கலாமே. இந்த 100 பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து ஒவ்வொரு மெசேஜிலையும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் கலந்து பேச வைத்து சத்தியத்தை தெரியப்படுத்தி நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும், தயவு குறித்தும், ஒழுக்கத்தையும் டிசிப்ளினும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் வழி நடத்தி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் NJPH மினிஸ்ட்ரியில இடைப்பட்ட 2 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்த தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. அது சொந்தமா இல்லை, அது ரெண்டல். மலேசியால அதுக்கு வந்து நாங்க சேவான்னு சொல்லுவோம். சேவா கொடுத்துதான் ஆண்டவர் வந்து வழி நடத்தி கொண்டிருந்தாரு. இப்ப இந்த 100 பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய தாயாக என்னை மாத்தியதுனால, ஒரு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பாசத்தை கொடுக்கணுமோ அத்தனைய பாசத்தை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினாரு. இடைப்பட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி
ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரே குடும்பத்தார்கள் NJPH மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிச்சாரு. இது எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுத்ததுனால இந்த சாட்சியை நான் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதே நேரத்துல யாரோட பேர் குறிப்பிட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த 10 பேரையும் ஆண்டவர் முன்னணியில நிக்க வச்சு நிறைய சாட்சிகள் அவங்க மூலமாகவே பேச வைத்திருக்கிறாரு. அநேகர் அதுல சொன்ன விஷயங்கள், எங்களுக்கு 18 வருஷமா எங்களுக்கு பிரேக் த்ரூ நடக்கல, இந்த 2 வருஷமா ரெவரண்ட் டாக்டர் ஜெபம் பண்ணது மூலமா எங்களுக்கு கார்கள் வந்தது, வீடு வந்தது, திருமணமானது, குழந்தை பாக்கியம் கிடைச்சது, ஹீலிங் நடந்தது, பல வேலைகள், பல விஷயம் வேலைகளுக்காக பிரேயர் பண்றக்குள்ளும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா அந்த வேலை தான் கிடைக்குதுன்னு நிறைய காரியங்கள், நிறைய விட்னஸ். பிசாசு பிடித்தது 2 வருஷமா ஒரு 4 தடவை பிசாசு குடிச்சு விரட்டி இருக்கிற விஷயம் ஆகட்டும், அத்தனையும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லி வழி நடத்தினாரு. அது நீங்க 2 வருஷம் ரெக்கார்ட்ல நீங்க எடுத்து பார்த்தாக்கா முன்னணியில யாரெல்லாம் நான் நிக்க வச்சு பேச வச்சிருக்கிறேனோ, ஆண்டவர் நிக்க வச்சு பேசியிருக்கிறார், நான் நிக்க வச்சு பேசல, அவங்களே சாட்சிகள் தெரியப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் என்ன விஷயம் அந்த மாதிரி விரோதமாக எழும்ப என்ன காரணம்? ஏசப்பா அந்த காலத்துல 30 வெள்ளி காசுக்காக ஏசப்பா காட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரெவரண்ட் டாக்டர் இந்த ஊழியம் காசுக்காக செய்கிற ஊழியம் என்ற ஒரு அலிகேஷனை அந்த 10 பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற வார்த்தைகள் கள்ள தீர்க்க தரிசனம், யாரும் நம்பாதீங்க. 2 வருஷமா சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள்னு நம்பின அதே மக்களோட வாயில இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது, கள்ள தீர்க்க தரிசனம், காசுக்காக ஊழியம் செய்யற NJPH ஊழியம்ன்றது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப ஆஸ் அ காட் மதரா, ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து அந்த 100 பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தோட அத்தாரிட்டியோட 90 பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரிய வரணும்ன்றதுக்காக சத்திய ஆவியானவர் இந்த வார்த்தையை கம்பீரமாக பேசுன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அந்த 90 பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கடமை ரெவரண்ட் டாக்டருக்கு இருக்கு. ஏன்னா இறைவனுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால அவரு சொல்ற வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அவரு சொல்லுன்றதற்கு அந்த காரியத்தை கண்டிப்பா நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்து அவர்கிட்ட போட்டு இருக்கிற அக்ரிமெண்ட் பிரகாரம் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் பேசுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஊழியம் NJPH ஊழியம், அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணி இருக்கிறது என்னோட 2 குழந்தைகள், என்னோட மூத்த மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்து மரணத்தை நோக்கி மரணம் அடைந்து மரணத்திலிருந்து ஜெயித்து ஒரு காவனன்ட் எனக்கு கொடுத்தாரு. நீ போய் கட்டளைகளை கற்பனைகளை தெரியப்படுத்தி உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நான் பண்ணியிருக்கிற பேமெண்ட். அதனால நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் எப்போதுமே பணத்துக்காக செய்யற ஊழியம் கிடையாதுன்றது இங்க நான் பதிவிடப்படணும், பதிவிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் ரெக்கார்டை நீங்க எடுத்து பார்த்தாக்கா நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கட்டளை குறித்தும் நான் தெரியப்படுத்தியிருப்பேன். அதுதான் நான் பிரசங்கம் பண்ணி இருப்பேன். அந்த 10 பேரும் அதுக்கு விட்னஸ் சாட்சியாக நம்ம சேனல்ல சாட்சியும் பேசி இருக்கிறாங்க. நிறைய பிரேக் த்ரூ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு, வீடு கிடைச்சிருக்கு, திருமணம் நடந்திருக்கு, ஹீலிங் நடந்திருக்கு, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இடைப்பட்ட 2 வாரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் எதனால அவங்க எதிர்த்து நிக்கிறாங்கன்றது மத்த 90 பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்தணும்னு சொன்னாரு. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த 10 பேர்ல 2 பேரை நான் முன்னணியில நிக்க வச்சிருந்தேன். அதுல ஒருத்தர் அவங்க கிட்ட நாங்க ரெண்டலாக நாங்க கொடுத்து எங்களுக்கு ஒரு கடையை ஒரு ரெனிவேஷன் பண்ணி இடத்த கொடுத்து பிள்ளைகளை அந்த இடத்துக்கு வர வச்சு ஆண்டவர் மூலமா பேச வச்சுட்டு இருந்தாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் என்கிட்ட தெரியப்படுத்துறாங்க, நீங்க போன் கால்ல தான் நீங்க சபைக்கு வர வேண்டாம் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க. காரணம் இன்னொருத்தர் சொன்னாங்க, எல்லாருமே ஒரே குடும்பம், அந்த 10 பேரும் ஒரே குடும்பம், அதுல 2 பேரும் மாத்தி மாத்தி நீங்க சபைக்கு வர வேண்டாம் அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க.
எனக்கு இது வந்து அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா கேட்ட NJPH பிள்ளைகளுக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது. அம்மா என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எங்களுக்கு ஒரு இழப்பு செய்தி கேட்கிற மாதிரியே இருக்கு அம்மா, என்ன நடந்தது, என்ன ஆச்சு, ஏது ஆச்சுன்னு. ஆனா காலத்தின் கட்டாயம் அது வந்து நான் சொல்லக்கூடிய வேண்டிய வாய்ப்பு எனக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கல. நான் இறைவன் கிட்ட ஒப்படைச்சேன். ஏன்னா இறைவன் தான் எல்லாமே நடத்திட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஃபோன் கால், அதோட ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதே நேரத்துல அது நிறுத்தாம யார் என்கிட்ட டெலிவரன்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்களோ, டெலிவரன்ஸ்க்காக வந்திருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆண்டவர் தான் விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் தான் அவங்களுக்கு வந்து எல்லா காரியங்கள் பண்ணியிருக்கிறாரு. நூற்றுக்கணக்கான டெஸ்டிமனி நீங்க பாக்குறதுக்குள்ளோ ரெவரண்ட் டாக்டர் ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா தாங்க பார்த்தோம், ஏசப்பா தான் எங்களுக்கு வந்து விடுதலை கொடுத்தாரு, ஏசப்பா எங்களை தொட்டாரு, ஏசப்பா என்னோட சரீரத்துல இந்த மாதிரி கிரியை செய்தாரு, அப்படி செய்தாரு, இப்படி செய்தாருன்னு ஏசப்பா குறித்து தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. பேசணும். ரெவரண்ட் டாக்டர் வெறும் ஜெபம் தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ரெக்கார்டடு. எதுவுமே வந்து ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்க அதோட நிறுத்தாம கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, அவங்க பணத்துக்காக அவங்க வந்து பேசுறாங்க, ஊழியம் செய்யறாங்க. எனக்கு கால் வந்தது என்னன்னாக்கா, நீங்க சபைக்கு வரக்கூடாது, உங்க இடத்துல நீங்க வந்து நீங்க மினிஸ்ட்ரி பண்ணுங்க, சோசியல் மீடியால மினிஸ்ட்ரி பண்ணுங்க, இந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டாம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. இயேசுவை வந்து அந்த காலகட்டத்துல கள்ள தீர்க்கதரிசி தான் சொன்னாங்க. யோவான் ஜான் 8ஆம் அதிகாரத்துல 48ல இருந்து 52 வசனம் நோட் பண்ணிக்கங்க. அதன்படி ஏசப்பா வந்து பிசாசு குடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏசப்பாக்கு பிசாசு குடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்துல என்னையும் வந்து தேவ ஆவியானவர் இவங்க கிட்ட பேசல, இவங்க கிட்ட வேற ஆவி பேசிட்டு இருக்குதுன்ற ஒரு அலிகேஷன் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து காசுக்காக ஊழியம் செய்யறேன்னு தெரியவும் படுத்துறாங்க. சோ கன்ஃபார்ம் பண்றாங்க ஏசப்பாக்கு பிசாசு குடிச்சிருக்குதுன்னு. அதே தான் இங்கேயும் தெரியப்படுத்துறாங்க. அந்த 10 பேரு மற்ற பிள்ளைகளுக்கு, NJPH பிள்ளைகளுக்கு இவங்களை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஏசப்பா வந்து அவரை குறை சொல்லி பேசுனா ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. லூக்கா 12:10 படி, லூக்கா 12:10 ஏசப்பாக்கு அகெயின்ஸ்டா பேசுனா ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுனா அவர் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாருன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. இதுதான் வசனத்திலயும் இருக்கு. சோ இந்த 23 மாசம் அவ்வளோ காரியங்கள், நன்மைகள் இந்த 2 வருஷமா நடந்து இருக்கிற அதே ஜனங்க ஏன் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வேற விதமாக பேச ஆரம்பிச்சாங்க? இப்படி வந்து ஒரு விட்னஸ கொடுத்து இந்த மாதிரி மாத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப அது என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னு என்னோட 90 பிள்ளைகளுக்கு நான் வந்து தெரியப்படுத்தணும்னு இந்த நாள்ல தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாத்ராகமும் 34:7 படி, எக்ஸோடஸ் 34:7 படி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் அவரு. சோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு நடந்த நபரை நான் குறிப்பிட்ட நபர்கிட்ட கால், அவங்க வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க ரிப்பெண்ட் ஆகுங்க, மன திருந்தலாய் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்க உங்க வீட்டுல உங்க பொறுக்க போற பேர பிள்ளை மகனுக்கு, மூத்த தலிச்ச பேர பிள்ளைக்கு, பொறக்க போற பிள்ளைக்கு அது சாபமாக போகும். ஏன்னா அந்த சாபத்துல நான் கடந்து வந்ததுனால எனக்கு தெரியும். அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து சாபமெல்லாம் வந்து நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சர்ச்சுக்கு, நான் உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பி விடுறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் அனுப்பி விடுறேன், நீங்க ஏசப்பாக்கு ஜெபம் பண்ணி அவரை வந்து டிலீட் பண்ண சொல்லிடுங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு நான் தெரியப்படுத்தினேன். அப்படியெல்லாம் டிலீட் பண்ண மாட்டார ஏசப்பா. அந்த அருவருப்பான வீடியோ நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, அப்படி டிலீட் பண்ண மாட்டாரு. ஆனா ஏசப்பாக்கு வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு தெரியப்படுத்தினேன். அவங்க மறுதளிச்சு போனதுனால மறுபடியும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு, இப்ப நீ என்ன பண்ணு, அதே குடும்பத்துல சேர்ந்த 10 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வை, ஆஃப்டர் சர்வீஸ். அந்த மீட்டிங் வச்ச பிறகு அவங்களுக்கு தெரியப்படுத்தி
அவங்க போய் அந்த விஷயத்த வந்து அந்த தப்பு செஞ்ச நபருக்கு போய் சொல்லுவாங்க. அப்புறம் ரிப்பெண்ட் ஆனாக்கா அந்த மூலமா பொறுக்க போற குழந்தைக்கு அது சாபம் ஆகாதபடி நான் பார்த்துக்கிறேன், நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா வந்து சாபத்தை ஒழிக்கிறதுக்காகவும் ஆண்டவர் என்னை வந்து வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. சாபத்தையும் பாவக்கட்டுகளையும் பிசாசுகளையும் ஹீலிங் எல்லா 9 வரங்கள் கிருபாதார வரங்கள்னால நிரப்பி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது 3 தலைமுறை இல்ல 4 தலைமுறை 70 வருஷம் ஆனாலையும் அந்த சாப கட்டுகளை நாங்க ஒடுக்கிவோம். ஸோ இப்படி ஒரு விஷயம் தெரியப்படுத்தினக்குள்ள அப்போ நான் வந்து தெரியப்படுத்துறேன், அந்த குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறேன். எல்லாரும் வராங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 4 வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசுறக்குள்ள முக்கியமான ஒரு அழைப்பு பாஸ்டர் ஷாரனுக்கு நீ கொடுக்கணும்னு சொன்னார். பாஸ்டர் ஷாரனுக்கு முக்கியமான அழைப்பு. ஏன்னா பாஸ்டர் ஷாரன் தான் தேர் ஆஃப்டர் இந்த காரியத்துக்கு ஹை விட்னஸ் ஆக போறாங்கன்னு தேவன் தெரியப்படுத்தினார். ஷாரனோட குடும்பத்துல வேற யாரையும் நான் கூப்பிடல, ஷாரனை மட்டும் தான் கூப்பிட்டேன். எல்லாம் மொத்தம் அந்த குடும்பமும் ஷாரன் பாஸ்டர் ஷாரனும் உட்கார்ந்தாங்க. அப்போ விட்னஸோடும் எவிடன்ஸோடும் என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னு என்னை போட்டு காமிக்க வச்சாரு, பார்க்க வச்சாரு, கேட்க வச்ச பிறகு அவங்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இவங்களை வந்து மறுபடியும் தொடர வச்சாக்கா நம்ம இதை வந்து அவங்க சொல்லிடுவாங்கன்றதுனால எனக்கு கால் வந்து இந்த மாதிரி நீங்க வர வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்க வர வேண்டாம், சபைக்கு வர வேண்டாம், உங்க இடத்துலயே நீங்க வந்து மினிஸ்ட்ரி பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க. இதுதான் அந்த ரீசன் வராததுக்கு காரணம். ஆனா அப்படி வந்து அவங்க வர வேண்டாம்னு சொல்றக்குள்ள அதை கேட்ட உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்வது இன்னதென்று அறியாம இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு தான் நான் வந்து கேட்டேன். அவங்கள மன்னியும், என்னோட சேர்ந்து அந்த 10 பேர்களுக்காக மனத்திரும்புதலுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்மள வந்து அப்படிதான் நம்மள வந்து ஆண்டவர் வளர்த்திருக்கிறாரு. மன்னிக்கணும், மறக்கணும், அட் த சேம் டைம் நம்மள சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கணும்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தினக்குள்ளோ இதை கேட்ட ஷாரன், பாஸ்டர் ஷாரன், அப்படி என்னதான் விஷயம் அது, அப்படி என்ன மாதிரி விஷயம் அது அப்படின்னு சொல்றக்குள்ளோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஒரு கட்டளைகள் மீறுதல் நடந்திருக்கு, ஒரு தவறான உறவுக்குள்ள விழுந்து இச்சையில விழுந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பொறுக்க போற பிள்ளைக்கு அது சாபமாக போகுதுன்றது தெரிஞ்ச பிறகு அவங்க அது மூடி மறைக்கத்தான் பார்த்தாங்க. ஆனா எனக்கு ஹை விட்னஸா கொடுத்திருக்கிற ஷாரன் என்ன பண்ணாங்க, நேரடியா அவங்களும் இது குடும்பத்துல ஒரு வகையான ஒரு உறவு தான். ஆனா ஷாரனை சைரஸ் போல எழுப்ப வைக்கிறாரு. நேரா போய் அவங்க பயாலஜிக்கல் தாய், அவங்க பிசிக்கல் தாய் கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன நடந்தது, எப்படி இதெல்லாம் நடந்தது, இந்த குடும்பத்துல என்ன நடந்தது, எனக்கு சத்தியம் தெரிஞ்சாகணும். அதுக்கு அந்த தாயார் எஸ், நாங்கெல்லாம் விட்னஸா இருக்கோம், எங்களுக்கு தெரியும், ஆனா மறைச்சிருக்கிறாங்க, மூடி மறைச்சிருக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் ஷாரன் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு ரூம்ல 4 சவுத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற ரெவரண்ட் டாக்டருக்கு ஆண்டவர் இதை காமிச்சிருக்கிறாருனாக்கா அப்ப எவ்வளவு சத்தியமாக இருக்கும். அந்த மகளுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. அது 50 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் கண்ணுக்கு முன்னாடி அந்த சத்தியத்தை கொண்டு வருவாருன்றது மகளுக்கு உணர்த்தினாரு. எங்களோட இன்னர் மேன் புக்கு 4 தலைமுறைக்கு உண்டான புக்கு. இதுல சாபம், ஒரு சாபத்தை எங்க கணவரை வைத்து தேவ ஆவியானவர் எழுத வைத்திருக்கிறாரு. இதுல எப்படிப்பட்ட விஷயங்கள், எங்க குடும்பத்துல ஒரு மீறுதல், அதோட நிமித்தம் என்னோட 2 குழந்தைங்களை நான் பலி கொடுத்திருக்கிறேன். இதோட லிங்க் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன், அது நீங்க பாத்துக்கங்க. இந்த புக்கை வந்து 1000 புக்கு வந்து பிரிண்ட் பண்ணாரு. அதே நேரத்துல 2 வருஷமா ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரக்குள்ள தேவ ஆவியானவர் தான் கொடுக்கிறாருன்னு கேட்ட அதே மக்கள் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாக்கா அது நாங்க பண்ண முடியாது, நீங்க வரவே வேண்டாம்னு சொல்றக்குள்ள இது என்ன நியாயம், என்ன நீதி? ஒரு சபைக்கு வந்து நம்ம ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறாரு இல்லையா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு. நம்ம எதிரியா இருந்தாலையும் அவங்க சபைக்கு வரணும், புறஜாதி வரணும், எல்லா பிலீவர்ஸும் வரணும். இத்தனைக்கும் நான் எதிரியெல்லாம் கிடையாதுங்க. நான் எல்லாருக்குமே காட் மதர், ஒரு தீர்க்கதர்சினி, அபிஷேகம் பெற்ற தீர்க்கதர்சினி, சத்தியம் மட்டும் தான் பேசுவேன். வர வேண்டான்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ ஷாரனுக்கு தேவ ஆவியானவர், சத்திய தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு.
அவங்க பல நாள் இந்த விஷயத்த 2-3 நேத்து கூட என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துவாருமா, அது வந்து நீ ஃபாலோ பண்ணுன்னு. அடுத்தது சத்தியத்தை தான் ஷாரன் இதுக்கப்புறம் பேசணும், சத்தியத்துக்கு நீதிக்கு குரல் கொடுக்கணும். ஏசப்பா எப்ப வந்து தெரியப்படுத்துறாரோ, இது போல ஒரு இன்னர் மேன் புக்கு அவங்களோட வாழ்க்கையில குடும்பத்துல நடந்தது அவங்களும் எழுதணும். அடுத்த ஆத்தர் இன்னர் மேன் புக்குக்கு பாஸ்டர் ஷாரன் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. எல்லா ப்ரூஃபோ விட்னஸோ எவிடன்ஸோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. உன்னை சுத்தி வந்து எல்லா எவிடன்ஸும் உங்ககிட்டயே இருக்கு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து உனக்கு திறந்து கொடுப்பாரு. விட்னஸோட எழுதணும்னு தெரியப்படுத்துறாரு. யாருக்காகவும் எதற்காகவும் சத்தியத்தை மூடி மறைக்க கூடாதுன்னு தான் தேவன் விருப்பப்படுறாரு. ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டம். அது 100 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாரு. உடன்படிக்கை நம்ம வந்து கரை பிடிக்கவே வேண்டும். ஸோ விட்னஸோட அவர் தெரியப்படுத்துறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க. அதே விட்னஸ் எல்லாருமே இந்த இடத்துல உங்களுக்கு விட்னஸ் ஆக கொடுப்பாங்க. போன் எல்லாம் மியூட்ல வைங்க. விட்னஸ் ஆக கொடுப்பாங்க. நீங்க அதை வச்சு உங்களுக்கு எப்ப ஆண்டவர் தெரியப்படுத்துறாரோ உங்களுக்கே வெளிப்படுத்துவாரு. நீங்க எழுத ஆரம்பிங்க. இல்ல ஒரு வேலை என்கிட்ட சொன்னா நான் தெரியப்படுத்துறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது. ஒரு விஷயமும் வந்து ஒழிக்க மாட்டோம், மறைக்க மாட்டோம். ஏன்னா இந்த உயிர் வந்து தேவன் கொடுத்திருக்கிறாரு. என்னைக்கு நான் வந்து மறைக்கிறேனோ, அந்த விஷயத்த மறைக்கிறேனோ, உடன்படிக்கை வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறேனோ, அந்த நொடியில வந்து நான் மௌனமா இருந்தா அந்த நொடி இந்த பூமியில என்ன தேவன் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து லைவ்ல நீங்க பார்த்துட்டு இருங்க, வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. ஸோ இன்னர் மேன் புக்கு கூடிய சீக்கிரம் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, கொண்டு வருவாரு. ஸோ எழுதோ வைப்பாரு. எல்லாமே என்கிட்ட இருந்து 2 வாரத்துக்குள்ள எல்லாமே எடுத்துக்கினாங்க. எப்படி ஏசப்பாவோட வஸ்திரத்தை கூட கிழிச்சு எல்லாம் சீட்டு போட்டு எடுத்தாங்களோ எத்தனையும் எடுத்துக்கிட்டாங்க, எல்லாமே எடுத்துக்கினாங்க. அது சேம் டைம் வந்து கொடுத்திருக்கிற காணிக்கையில இருந்து எல்லாமே வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே விட்னஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே வாங்கிட்டாங்க. ஆனா இறைவன் கொடுத்திருக்கிற கிருபாதார வரங்களை அவங்களால எடுக்க முடியாது. அந்த 9 வரங்களை எடுக்க முடியாது. அது மோட்சம் செல்லும் வரைக்கும் அது வந்து போகும், இருக்கும். எப்போதும் அது இருக்கும். மோட்சம் செல்லும் வரைக்கும் இருக்கும். ஜனங்களை வந்து கட்டிலிருந்து பாவ கட்டிலிருந்து விடுதலை பண்ணணுமே தவிர தன்னோட நாமும் பேரு பிரஸ்தாபப்படணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. யாரெல்லாம் டெலிவரன்ஸ் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் NJPH ஊழியம் எவ்வளவு புனிதமான ஒரு ஊழியம். 1-on-1 ஜெபம் பண்றதுல நீங்க பார்த்தது இயேசுவதான். உங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் நாங்க வந்து இங்க கேள்வியே நம்ம இடத்துலயே நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம், மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரே வார்த்தையில எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொன்ன அதே ஜனங்களுக்கு மத்தியில ஒரே வார்த்தையில அதே இடத்துல NJPH மினிஸ்ட்ரி வந்து மெசேஜ் கொடுக்க ஓபன் பண்ண வச்சுட்டாரு. அதே படைத்த தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன், அவருக்கு வந்து அந்த சிலையாங்கிடம் சொந்தமாகாதா என்ன? வேற ஒரு இடத்த கொடுத்து அதே இடத்துலயும் அந்த இடத்துலயும் உங்களால மெசேஜ் போட முடியும்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வச்சாரு. ஹல்லேலூயா. சோ தொடர்ந்து நம்ம கற்பனைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும்ன்றத ஒவ்வொரு மெசேஜும் நான் வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். சங்கீதம் 119:62, சாம்ஸ் 119:62, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஒரு தோழியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அத மறுதலித்தால் கட்டளைகளை, அதாவது கட்டளைகளை மறுதலித்தால் அந்த இடத்தை விட்டு ஆண்டவரே மூவ் பண்ணிடுவாரு. இப்போ சொன்னது சபைக்கு வரக்கூடாது, ஒரே குடும்பம் அவங்களுக்கு வந்து மூடி மறைக்கணும்னு நினைக்கிறக்குள்ளோ எங்க நான் சொல்லிடுவேன் சபைக்கு வரக்கூடாது போன் கால்ல சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனா
நிறுத்துந்து அவங்க கிடையாது. என் தேவன் அங்கிருந்து என்னை அப்படியே வந்து வெளியாக்கி அவரோட வல்லமையினால நிரப்பி அநேக ஜனங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான சாட்சிகளை உருவாக்கி அவரோட நாமத்தை அவர் பிரஸ்தாபம் பண்ணிப்பாரு. நமக்கு கூடிய சீக்கிரமா சொந்தமா இந்த மலேசியா தேசத்துல ஒரு இடம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறார். திரளான கூட்டம் தேடி வரும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் காசு செய்கிற ஊழியம் கிடையாது. ஸ்ரீலங்கால நாங்க வந்து போன வருஷம் மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தோம். கூட ஸ்டீவன் தம்பி எல்லாரும் வந்திருந்தாங்க. எப்படி என்னோட மினிஸ்ட்ரி இருந்ததுன்னு ஸ்டீவன் தம்பி போன வாரம் பேசி இருப்பாரு. அவங்க கொடுக்குற காணிக்கை அப்படியே ரிட்டர்ன் அவங்களுக்கே கொடுத்து இன்னும் அதிகமா நாங்க பிளஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். இதுதான் மினிஸ்ட்ரி. என்ஜிபிஹெச் மினிஸ்ட்ரி உயிர்களை காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, மரித்த பிறக்கும் அந்த ஆத்மாவை சேவ் பண்ணி ராஜ்யத்துக்கு அனுப்புற புனிதமான ஒரு வேலை ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:8, 1 John 5:8 இந்த வசனத்துல வந்து 3 சாட்சிகள் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. ஒன்னு ரத்தம், இன்னொன்னு ஸ்பிரிட் அதாவது ஆவி, இன்னொன்னு வந்து தண்ணி வாட்டர். சோ ரத்தம் வந்து ஒரு நாளும் போய் பேசாது. ஏசப்பாவோட ரத்தம் அது பரிசுத்தமான ரத்தம். அது பாஸ்ட் பேசும், பிரசன்ட் பேசும், ஃபியூச்சர் பேசும். சோ அந்த ரத்தம். இன்னொன்னு செகண்ட் ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் தான் எனக்கு இந்த சத்தியத்தெல்லாம் வந்து தெரியப்படுத்தி எனக்கு வந்து பேச வைப்பாரு. யாரு வேணாலும் வரட்டும், அவங்களோட காரியத்தை குறித்து அப்படியே புட்டு புட்டு வைப்பாரு. ஆவியானவர் தான் என் மூலமா பேசிட்டு இருக்கிறாரு. மூணாவது ரத்தம், இது வாட்டர். அந்த ஹோலி வாட்டரை யார் எந்த காரியத்துக்காக ஜபத்துக்கு வராங்களோ அவங்களுக்காக வந்து ஜபம் பண்றாங்களோ அவரையே வந்து தொடர ஹோலி வாட்டர். அந்த ஹோலி வாட்டர் மூலமா HIV குணமாகுது. கொடூரமான நோய்கள், கேன்சர் ஆகட்டும், சர்ம நோய் ஆகட்டும், குஷ்டரோகம் ஆகட்டும், வலிப்பு நோய் ஆகட்டும், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆகட்டும் ஹீலிங் நடக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நான் கொடுக்கறாரு. என்னென்ன விஷயங்கள், வேலைக்கு வந்து ஜபம் பண்ண ஆகட்டும், வீடு டெடிகேஷன் பண்ண ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த ரத்தம் எதுக்காக ஜபம் பண்றோமோ அந்த ரத்தம் கிரியேட் செய்யும். சோ அந்த ரத்தம் புனிதமான ரத்தம். ஆனா அந்த 10 பேரும் அந்த ரத்தத்தை கீழே ஊத்தி மெதிச்சு இருக்கிறாங்க. சோ அவங்கள ஆண்டவர் வந்து அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இறக்கத்தை பெறத்துக்குண்டான விஷயத்துக்கு எல்லாரும் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணுங்க. அந்த ரத்தத்துல மகிமையை வந்து ஒரு சாட்சி மூலமா நான் இந்த இடத்துல பதிவிடப்படணும் நான் விருப்பப்படுறேன். ஒரு 2 சன், ஒரு 2 பாய்ஸ். மூத்த மகன் காலேஜ் படிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், டீனேஜ் பசங்க. இன்னொரு இளைய மகன் வந்து ஹை ஸ்கூல் பாய்ஸ். 2 பேரும் ஃபாதர் மதர், அன்பான குடும்பம். திடீர்னு அந்த தாயாருக்கு அந்த மதருக்கு ஒரு வலி வருது வயிற்றுல. போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க, குடல் கேன்சருன்னு வருது. ஸோ தொடர்ந்து என்கிட்ட கவுன்சிலிங்கோ ஆலோசனை அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஆண்டவர் தெரியப்படுத்தினாரு, அந்த மகளுக்கு முதல்ல நீ வந்து தாயாக மாறணும், அப்பதான் உனக்கு மனதுருக்கமே வரும்னு சொன்னாரு. அந்த மகளுக்கு தெரியப்படுத்தி நான் வந்து அவங்களுக்கு முழுக்க ஞானஸ்தானத்துக்கு எடுத்துக்கோன்னு தெரியப்படுத்தி சில விஷயங்கள் அவங்களுக்கு வண்ணான்னு தெரியப்படுத்துன்னு அதை அவங்க வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க வந்து என்னோட மகளாக மாறுறாங்க. மனதுருக்கத்தோடு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்றக்குள்ளும் அவங்களுக்கு 4 பக்கம் யோசிச்சுட்டு இன்னொரு மெடிசன் கொண்டு வராங்க. இந்த மெடிசன் மூலமா இந்த கட்டி கரைய முடியுமா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கறாங்க. அவங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி ஆண்டவர் காமிச்சு பிசிக்கல் ஸ்கேன் பண்ண வைக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஸ்கேனிங் எடுக்கிறேன். அவங்களோட விஷயம் குடல் கேன்சர் 3வது ஸ்டேஜ்ல, அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. 4வது ஸ்டேஜ்ல அந்த குடல் கேன்சர் வந்து பரவிட்டு இருக்கு. அதை ஸ்கேன் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஸ்கேன் பண்ணி பாக்குறக்குள்ள பரவிட்டு இருக்கு. அந்த குடலுக்குள்ள போனக்குள்ளோ அது வந்து கர்ப்பப்பையில வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்ப கர்ப்பப்பை எடுக்கணும். கொஞ்சம் தாமதமானா அது வயிறு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறமா லங்ஸுக்கு வரும், அதுக்கப்புறமா நுரையீரல் லிவருக்கு வரும், அப்புறம் 2 பிரஸ்டுக்கு வரும், அப்புறம் ஹார்ட்டுக்கு வரும், அப்புறம் ரத்தத்துல கலந்து மிக்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 2.5 மாசம் மேக்சிமம் 3 மாசம் தான் அவங்களுக்கு டியூரேஷன் டைம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்திட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து தெரியப்படுத்தினேன், இல்லம்மா
நீங்க வந்து சர்ஜரிக்கு போறது தான் நல்லது, ஆண்டவர் தெரியப்பட்டிருக்கிறாரு, நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க, அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும், அப்புறம் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பாரு அப்படின்னு தெரியப்படுத்தணும். அதுக்கு வந்து அவங்க ஒபே பண்ணாங்க. 2 ஹோலி வாட்டர் தான் கொடுத்த பாட்டில், 2 ஹோலி பாட்டில் வாட்டர் கொடுத்து அவங்களுக்காக கொடுக்க சொன்னாரு. முதல்ல வந்து சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சரீரத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், ஆயத்த பண்ணணும். ஏன்னா சர்ஜரி பண்ண போறது ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசப்பா, ஹீஸ் அ டாக்டர், அவர் தான் வந்து சர்ஜரி பண்ண போறாரு. ஸோ அந்த சர்ஜரி பண்றதுக்கு அந்த சரீரத்தை நான் ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறமா சர்ஜரி முடிஞ்ச கையோட அவங்களுக்கு ஹீலிங் ரிகவரிக்கு ஒரு ஹோலி வாட்டர் கொடுத்தேன். ஸோ அது கொடுத்த கையோட அவங்க வந்து அக்டோபர் 12ஆம் தேதி தேவ பலன் என்ற ஒரு தலைப்பில், அந்த லிங்க் இதுல ஷேர் பண்ற, லைவ்ல அவங்க பேசியிருப்பாங்க. அந்த சாட்சியை நீங்க எல்லாருமே கேட்கலாம். ஸோ அவங்க வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க எத்தனை விஷயம் அவங்களுக்கு வந்து அந்த டே 1ல இருந்து அந்த சாட்சி சொல்ற வரைக்கும் எப்படியெல்லாம் கடந்து போனாங்க, அது வந்து அத்தனையும் என்னோட சரீரத்துல அந்த வழியை நான் ஏற்றுக்கொண்டு ஆஸ் அ மதராக ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி எத்தனை மணி நேரம் உபவாசம் இருந்து பண்ணியிருக்கிறேன்னு இறைவனுக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட ஆண்டவர் வந்து கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், காசு பணம் கிடையாது. அவங்க கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், கடைசி வரைக்கும் அவங்க NJPH ஊழியத்துக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க வீடு வீடா ஸ்ட்ரீட்டா போய் வந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கையில எல்லாருக்குமே இப்போ மாடர்ன் டெக்னாலஜி ஃபோன் இருக்கு. எந்தெந்த ஃபீல்ட்ல உங்களால நுழைய முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சாட்சிகளை. அதே நேரத்தில் NJPH ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எண்ட் டைம் மினிஸ்ட்ரி ஷேர் பண்ணுங்க. உங்களை போல 100ல் 1 சகோதரி உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள ஆத்மா இது மூலமா தான் நீங்க காப்பாற்ற முடியும்ன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகள் பாய்ஸ் கிட்ட அவங்க மூத்த மகன் கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த மகன் கிட்ட நான் பேசுறதுக்குள்ளோ ஆண்டவர் சொன்னதை அப்படியே வந்து தெரியப்படுத்திட்டே வந்தேன். அம்மா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கடந்து செல்லாத உபதிரவங்கள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, நெருக்கடி இல்லை, அவ்வளோ பாடுகள், அவ்வளோ மனசுல கஷ்டம், வலி, வேதனை அத்தனையும் அவங்க என்னென்னலாம் அனுபவிக்க கூடாதோ அத்தனையும் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டாங்க. இப்போ ஒரு புது உயிரை கொடுத்து ஒரு புது ஆவியை கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கிற ஆண்டவர். அவங்கள பத்திரமா காப்பாத்திக்கங்க. நீங்க 2 பாய்ஸும் அவங்களுக்கு வந்து ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கணும். குடும்பத்தை நீங்க பாத்துக்கங்க. ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து அப்பா அம்மா 2 பிள்ளைகள் அன்பா ஐக்கியத்தோட ஜெபத்தோட தரித்திருங்கள் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தின. அவங்க சன்னுக்கு இன்னும் விஷயத்த தெரியப்படுத்தின. 2 விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி நீ செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க ஆண்டி நாப்ல உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட முதலாவது விஷயம் சாரி கேட்பான்னு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த விஷயம் ஐ லவ் யூன்னு சொல்லிப்பான்னு. அவங்க அந்த பையன் அதுக்கு ஒபே பண்ணி அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டாப்ல. தப்பு என்ன தப்பு செஞ்சாரோ இல்லையோ, அது தப்பு செய்யலன்னா கூட பரவாயில்ல, அம்மா கிட்ட ஒரு சாரி ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஐ லவ் யூன்னு சொல்றதுக்குள்ள கட்டி அணைத்து அவங்க வந்து அவங்க சன்னுக்கு முத்தம் கொடுத்தாங்க. இந்த காட்சியை நான் நேரடியா பார்த்தேங்க. அதுக்கு விலை கொடுக்க முடியுமா? யாராவது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அதுக்கு விலை கொடுக்க முடியாது. ஸோ அந்த குடும்பத்தை வாழ வைத்துட்டு கொண்டிருக்கிற தேவன், அவங்களோட நம்பர் எங்கேயோ இல்லை, அவங்க மலேசியால தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட யார் வேணும்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். NJPH மினிஸ்ட்ரிக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி உயிர்களை வாழ வைக்கிற தேவனுங்க நம்ம தேவன். இன்னொரு சாட்சியும் நான் சொல்லணும். அந்த ஹோலி வாட்டர் மூலமா தான் அவங்களுக்கு வந்து குணமாச்சு. அதே குடும்பத்துல இன்னொரு விஷயத்துக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நானு ஒரே ஜெபம் தான் எல்லாருக்கும் பண்றேன். இவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் குணமாயிடுச்சு, கிட்டத்தட்ட பல மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அங்கேயே சரியாக மாட்டேங்குது. இறைவன் சொன்ன ஒரே வார்த்தை இதுல நான் பதிவிடப்படணும். அந்த சகோதரி எடுத்திருக்கிற அதிரடியான அந்த முடிவு, யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வெறும் ஜெபம் மட்டும் பண்ணு, என்னை யார் மகிமைப்படுத்துவாங்க, யார் எனக்காக கடைசி வரைக்கும் நிற்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த சகோதரி இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரி. சோ மோட்சம் செல்லும் வரைக்கும் அவங்க அந்த இறைவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜேபில ஒரு தாயார்
அவங்க சன்னு கிட்ட இருந்து ஒரு கால் வருது, எங்க அம்மா இப்படி வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உபவாசத்தோடும் கண்டினியூஸா ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த தம்பிக்கு சொன்னேன், அம்மா பொழிச்சிடுவாங்க தம்பி, எப்படியாச்சும் ஹோலி வாட்டர் கொண்டு போய் அம்மா வாயில ஊத்தணும். ஸோ அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க. ரெட் ஜோன் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி ஐசியூல யாருமே விட மாட்டாங்க. அப்படி இப்படி போய் எப்படியோ போய் அவங்க ஏன்னா 18 மணி நேரம் ஆயிடுச்சு, அவங்களோட ஆத்மா வெளியில நின்றுட்டு இருக்கு. ஆக்சிஜன்ல தான் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அது ஃபங்க்ஷன் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனாதான் அவங்க வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஹார்ட் தான் நின்று போயிருக்கு, உயிரே இல்லையே, எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த ஹோலி வாட்டர் மட்டும் போய் அம்மா வாயில ஊத்திடு தம்பின்னு போய் அந்த மாதிரி அதே மாதிரி அது கீழ்ப்படிந்து போய் அந்த தம்பி அந்த ஹோலி வாட்டர் ஊத்துனக்குள்ளதான் அவங்களுக்கு வந்து கண் திறந்து மூச்சு வந்தது, கண் திறந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் நடந்தது. எண்ணி 10 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகி NJPH இடத்துலயே வந்து அந்த தாயார் சாட்சி சொல்லியிருப்பாங்க. அந்த பிக்சரை வந்து இதுல நாங்க போஸ்ட் பண்ணுவோம், அதை நீங்க பாத்துக்கங்க. அந்த தாயார் வேற எங்கேயும் இல்லைங்க, ஜேபில தான் இருக்கிறாங்க. யாருக்கு NJPH ஊழியம் பணத்துக்காக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லுறாங்களோ அவங்கள கால் பண்ணி கேட்டுக்கங்க, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து NJPH ஊழியம் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா ரெவரண்ட் டாக்டர்ன்ற ஒரு பதவி எனக்கு வந்து இறைவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லா அத்தாரிட்டி இருக்கு, எல்லா சர்வீஸும் நடக்கும். எல்லா விதமான டெடிகேஷன், பேப்டிசம், மேரேஜ், எந்த ஒரு நல்ல செய்தி துக்க செய்தி எல்லாத்துக்குமே NJPH டீம் முன்னணியாக நிற்கும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆல்ரெடி ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எந்த விஷயமும் மறைக்க கூடாதுன்னு தான் தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 36, 37 வசனம் ஆதார வசனம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான கோரிக்கை விஷயங்கள் கோரிக்கை என்னது கோரிக்கையா என்னது ஒரு வேண்டுதலா ஒரு குறிப்பு. நீங்க யாருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பி விடுங்க வித் பிக்சரோட. சோ நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து சத்தியத்தை தெரியப்படுத்தின உடனே நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம், நீங்க வந்து விடுதலை அடைஞ்சிட்டு போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 36, 37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவர் யார்? உபத்திரவமும் வியாகுலமும் துன்பமும் பசியோ நிர்வாணமும் நாசமோசமும் பட்டயமும் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. சோ அந்த சகோதரி அந்த தாயார் பத்தி சொன்ன இல்லையா, குடல் கேன்சர் உள்ள தாயார் வித்தின் 3 மந்த்துக்குள்ள அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு அவங்கள இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவின் மூலமா அவங்க முற்றிலும் ஜெயம் கொண்டு வெற்றி அடைந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ள போகிறவராக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவர் யார்? இல்லையா? 38, 39 வசன வாசிமா அதே அதிகாரத்துல எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் எடிட் ஆகி இந்த வீடியோ வரும், நீங்க மறுபடியும் வாசிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகா தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். அல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறொன்ற சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். சோ எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம யாருமே பிரிக்கவே முடியாது. அது உபதிரவம் இருந்தாலும் சரி, வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டியம், அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயம் கொள்ள போகிறோம். அது நம்ம ஜெயம் கொள்ளணும்ன்றத ஏசப்பாவோட விருப்பமாக இருக்கு, நோக்கமாக இருக்கு. காரணம் அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது?
தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா நீதிமொழிகள் 23:26 இந்த வசனத்தின்படி, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சோ அவர் என்ன சொல்றாருனாக்கா, என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு நீ தா. நம்ம ஒருவேளை நம்ம நம்மளோட உள்ளத்தை அவருக்கு தருகிறோம்னு நம்ம சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அழுகிறோம், ஜெபம் பண்றோம், கூச்சல் இடுகிறோம். அப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த இருதயத்தை அவர் கையில வாங்கி கொள்வாரு. தன்னுடைய சொந்த ரத்தத்தினால, மத்தவங்களோட ரத்தம் இல்லைங்க. 1 யோவான் 1:7, 1 John 1:7, 1:7 படி தம்முடைய சுய ரத்தத்தினால அந்த ஆத்மாவை, அதாவது நம்முடைய ஆத்மாவை அவர் சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து அதில் தம்முடைய பரிசுத்த ஆவியை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:12 படி, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறாரா. ஹல்லேலூயா. 1 யோவான் 1 John 3:1 படி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இப்ப இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர், சத்திய ஆவியானவர் என்ன சொல்றாருனாக்கா, உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஆனா இதுல சத்திய ஆவியானவர் சொல்றாரு, புறஜாதிகள் உலகத்தார்கள் அவங்களுக்கு கூட நம்ம இயேசுப்பை பத்தி சத்தியத்தை தெரியப்படுத்தினா அவங்க ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவத்துல இருக்கிறாங்க. ஆனா யாரு இயேசுவை தெரிஞ்சோ அவரை மறுதளிச்சு பேக் ஸ்லைட் அவங்களை திருத்தவே முடியாதுன்னு சொல்றாரு. இது தேவ ஆவியானவர் சொல்றாருங்க. அப்படிப்பட்ட நபர்களை திருத்தவே முடியாதுன்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ நம்ம பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது. நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அன்பின் நிமித்தமாய் தகுதியற்ற நம்மை பிள்ளைகள் என்று அழைக்க ஆவலோடு அன்போடு நிறைந்தவராக இருக்கிறார். ஆவலோடு அன்போடு நிறைந்தவராக இருக்கிறாருன்னு என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:17 படி, அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடனே ஒரே ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ கிறிஸ்துவோட இசைந்து இருக்கிறவர்கள் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறார். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இரண்டும் ஒன்றாக கலந்து இருக்கிறது. இப்ப என்னோட ஆவி இறைவனோட ஆவியில கலந்து இருக்கு. இந்த இடத்துல நானும் என்னோட டாக்டர் மட்டும் தான் இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், 10 பேர் எதிர்த்து நிக்கிறக்குள்ளோ அவருக்கு அங்க எப்படி இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற இயேசப்பா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:30 படி, எபேசியர்கள் நிறுவனம் 5:30 படி, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாலும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராயும் இருக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்துறார். சோ நம்ம அவருடைய சரீரத்துக்கும் எலும்புக்கும் மாம்சத்துக்கும் பங்குள்ளவராக இருக்கிறோம், பங்குள்ளவராக மாறிவிடுகிறோம். இந்த உடல் அவருடைய உயிர்த்தெழுதின் சரீரத்துல இணைந்து விடுகிறது. நம்மளுடைய எலும்புகள் அவருடைய எலும்போட இணைந்து விடுகிறது. நம்மளுடைய நரம்புகள் சதைகள் அவருடைய நரம்போடோ சதையோடோ இணைந்து விடுகிறது. ஒன்றாகவே அது கலந்து விடுகிறது. அத்தனை அன்பு நம்மேல் அன்பு கூறுகிறவரால
யாருமே நம்மள வந்து பிரிக்கவே முடியாதுங்க. அவரோட அன்பு வந்து நம்மள யாருமே நம்ம அந்த அன்பை விட்டு யாராலையும் நம்மள வந்து பிரிக்கவே முடியாது. அவ்வளோ அன்பு கிறிஸ்து நம்ம மேல வைத்து இருக்கிறார். அப்ப முற்றிலும் நமக்கு தானே ஜெயம். Hallelujah. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 நோட் பண்ணிக்கங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3. ஹல்லேலூயா. சோ இவர் என்ன இதுல என்ன வந்து ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னா, யோனாத்தான் ஒரு நபர் இருக்கிறாரு. யோனாத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாக இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துக்கு போங்க. யோனாத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினாலே அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். சோ என்னன்னாக்கா இதுல யோனாத்தான் அப்புறம் தாவீது இவங்க 2 பேரும் உயிர் நண்பர்களுங்க. யோனாத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். 2 பேரும் அவருடைய ஆத்மாக்குள்ள இசைந்து இருந்தது. ஒரே ஆளாகவே காணப்பட்டிருந்ததுனால அது போலவே ஏசப்பா நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே ஒரே ஆளாகவே நம்மளும் மாறிடுவோம். ஏசப்பாவோட சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். நம்மளோட உள்ளத்தை அவருக்கு தரும் பொழுது நம்மளோட அவர் கலந்து விடுகிறாரு. 2 பேர் அல்ல, இனி ஒருவர் தான் என்று எண்ணும் அளவுக்கு ஜனங்க நம்மள வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கிட்ட வேற யாரோ கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க கிட்ட வேற யாரோ இருக்கிறாங்களோ, அந்த பிரகாசம், அந்த ஒளி, அவரோட வல்லமை அது பேச ஆரம்பிக்கும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹோசியா 11:4 படி, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகள் மேல இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். யாரெல்லாம் எனக்கு டெலிவரன்ஸ்க்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்களோ அத்தனை பேரும் நான் வெறும் ஜெபம் பண்ண இயேசுதா தொட்டாரு, இயேசுதா நான் பார்த்தேன், இயேசுதா என் வாழ்க்கையில கிரியை செஞ்சாரு, இயேசுதா கழுத்தை தொட்டாரு, இயேசு கையில் தொட்டாரு, இயேசு மூலமா நான் குணமானேன், இயேசு மூலமா பிசாசு விரட்டி ஓடி போச்சு. அப்படிப்பட்ட ஏராளமான சாட்சிகள் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதுதான் வந்து தேவன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அவனோட நுகத்தின் கட்டுகளை நான் அறுத்து போடுவேன், கூப்பிட அவங்கள டெலிவரன்ஸ்க்கு அப்படிதான் சொல்லி கூப்பிட வைப்பாரு. சோ அவங்களை கூப்பிட்ட பிறகு அந்த டெலிவரன்ஸ்க்கு வர ஆளுங்களுக்கு அவர்கள் பட்சம் அவர் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்னு சொல்ற மாதிரி ஆகாரம் கொடுத்தாரு. 5ஆம் வசனம், மனம் திரும்பாத சிலர் இருக்கிறாங்க. மனம் திரும்ப மாட்டோம் என்பதினால அவங்க எகிப்துக்குள்ள திரும்ப போகவே இல்லை. யார் மனம் திருந்தலையோ எகிப்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சோ மனம் திரும்புவர்களுக்கு மட்டும்தான் தேவன் வந்து கிரியை செய்து கொண்டு நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் வரைக்கும் மனம் திரும்பாத ஆளுங்களுக்கு மேல இறைவன் இன்னும் காத்துட்டு இருக்கிறாரு. அவங்க மேல ரொம்ப அன்பாகவே இருக்கிறாரு. எல்லாருக்குமே தேவன் அறிவும் ஞானத்தினால நிரப்பி இருக்கிறாரு. எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை, யார்கிட்ட இறைவன் இருக்கிறாரு, யார்கிட்ட இல்லை, இவங்க சொல்றது சத்தியமா, இவங்க சொல்றது பொய்யா, தனிப்பட்ட முறையில ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சத்திய ஆவியானவர் எல்லா என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. முடிவுகளை நீங்க எடுக்கணும். யாரோட கால் பண்ணி யார் பேசி அவங்க தெரியப்படுத்துறதை விட நீங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் இறைவன் யாரு, நீங்க பண்றது கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு நீங்க முடிவெடுத்து அந்த இறைவனுக்கு உண்மையாக இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொலோசியன் 3:14 எல்லாவற்றிற்கும் மேலான பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சத்திய ஆவியானவர் தெரியப்படுத்துறாருங்க. பூர்ண சற்குணத்தின் அன்பு, குணங்கள் வேற, சற்குணங்கள் வேற. பூர்ண எல்லா விதமான நல்ல குணங்கள், பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தான் தரித்துக் கொள்ளுங்கள். நமக்கு யாருமே சத்ரு கிடையாது, எதிரிகள் கிடையாது. நம்ம எல்லாருமே அன்பாத்தான் நேசிக்கணும். அன்பு சகலத்தையும் ஜெயிக்கணும் தேவன் தெரியப்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்தின் படி அதே அதிகாரத்துல கொலோசியன்
3:15. அது அப்படி வந்து பூர்ண சத்குணம் இருந்தா மட்டும்தான் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவரும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவருமா இருங்கள். இன்னைக்கு கூட வந்து இந்த பூமியில மழை பெய்யுதுன்னா சில நல்ல உள்ளங்கள், நன்றி உள்ள மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் மழை வெயில் பெய்ஞ்சிட்டு இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவரும் இருங்கள். என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு தேவன் தெரியப்படுத்துறது, உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க, நீதிக்காக வாழுங்க, கட்டளைகளை கடைபிடிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா ரொம்ப அன்பானவர். யோவான் 13:1 படி, ஜான் 13:1, 13:1 படி, இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் தன் சீஷர்களுக்காக அவர்கள் மேல் அன்பு செலுத்தி இருந்தாரா, அன்பு வைத்திருந்தாரா. கடைசி மூச்சு வரை அவர் வந்து அன்பு வைத்திருக்கிறார். சோ உலகத்தின் முடிவு பறிந்து நான் உன்னோட கூட இருப்பேன். நம்மளும் அவர் கூட இருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க முடியும். பாதியில தெரிஞ்சக்கருக்கு பாதியில டிஸ்கனெக்ட் ஆகி போனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து இப்பவே நம்ம மன திருந்தலாகி தேவனோட சமூகத்துக்கு வந்துடணும் தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31:3. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனம் யானா என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து தெரியப்படுறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். மலேசியால உள்ள என்ஜிபிஎச் பிள்ளைகள் 100 பேருக்கு வந்து as a God மதராக ஞானஸ்தானம் கொடுத்து வைத்திருக்கிறாங்க. ஒரு தாயை எத்தனை விஷயங்கள் வந்து ஒரு தாய்க்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட், ஹானர் பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இதுதானே ஒழுக்கம் நம்மளுக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. 10 கட்டளை கூட, ஹானர் யோர் ஃபாதர் அண்ட் மதர் இல்லையா. சோ அப்படி வந்து ஒரு ஆவிக்குரிய தாயாக என்னை நியமித்திருக்கிறாரு. சிலர் வந்து மரியாதை இல்லாத பேசுறாங்க, பேரூட்டு பேசுறாங்க. அத்தனையும் சகித்து கொண்டு இந்த நாள்லயும் ஆவியானவர் பேசினாருன்னு அந்த வார்த்தை கொண்டு உங்க மத்தியில பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா என் தேவனுக்கு நான் ரொம்பவே நான் வந்து ரெஸ்பெக்ட், ஹானர் பண்றேன். என்னோட கடமை பிள்ளைகளுக்கு நல்ல வழியை நல்ல டைரக்ஷன்ல கொண்டு வரணும்ன்றதுதான் தேவன் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அந்த காரியம் நான் இந்த 2 வருஷம் இல்லைங்க 7 வருஷமா முழுமையாக நான் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு இறைவன் சர்டிபிகேட் கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த இடத்துல எல்லாரும் பார்ப்பச்சு பார்க்காத தேவன் தானே. இவங்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறாங்க. எல்லா ஜனங்க நமக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. அதுவும் கிறிஸ்துவ தெரிஞ்சவங்களே பண்ணிட்டு இருந்தாக்க எப்படி அது இல்லையா? கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறவங்களே எங்க கிட்டதான் வரணும்னாக்க எப்படி? அது இறைவன் வந்து முடிவு பண்ணணும். அது வல்லமைகள் பேச ஆரம்பிக்கும். வல்லமைகள், அற்புதங்கள் நடந்தா ஜனங்க ஆட்டோமேட்டிக்கலா தேடி வருவாங்க. சோ எல்லாருக்குமே ஒரே தேவன். ஜாதி மதம் பார்க்கல, நாடு அவர் பார்க்கல. எல்லாருமே ஒரே ஆவியாக ஒரே சிந்தனையாக இருக்கணும்னு தேவன் நம்மளுக்கு அந்த டிசிப்ளின் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு. சோ என்ன பிரேஸ் பண்ணா இறைவனை பிரேஸ் பண்ற மாதிரி அவர் தான் போய் சேரும். ரொம்ப அடிக்கடி நான் சொல்ற விஷயம், என்ன தூஷணமாக பேசுனா அந்த கல்வாரி சிலுவையில் தொங்குற சிலுவநாதன் தான் போய் சேரும். அதே நேரத்துல கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னா மகா கள்ள தீர்க்கதரிசி இவர் தான், ஏசப்பா தான். இப்போ ஒரு கட்டத்துல இப்ப ரீசெண்டா வந்த ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறேன். ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல உள்ள ஒரு கேன்சரை வந்து காட் ஹீல் பண்ணி எண்ணி 3 மாசத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போது காப்பாத்தணும், உன்னால ஜபத்து மூலமா தான் நான் கிரியேட் செய்ய முடியும்னு சொல்லி என்னை வந்து ஆவிக்குரிய தாயாக மாத்தி அந்த கம்பேஷனை எனக்கு கொடுத்து மன துருக்கத்தை கொடுத்து ஜபம் பண்ண வைக்கிறாரு. அது ஒரு கள்ள தீர்க்கதரிசியால பண்ண முடியுமா? அப்படி முடிஞ்சாக்கா கமெண்ட், அப்படி முடியும்னாக்கா கமெண்ட்ல போடுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ என்னிடத்துல வந்து யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்திருக்கிறீங்களோ அவங்களும் சரி, நீங்க எந்த இடத்துல யாராவது வேற இடத்துல இருந்தாலையும் எப்போ நீங்க ஆண்டவருக்கு உங்களோட இருதயத்தை அர்ப்பணித்தீங்களோ, சோ நிச்சயமாக அவருடைய அன்பு, அவருடைய பாசம் அவரோட அன்பு பாசம் எப்போதும் கட்டி வைத்து கொண்டே இருக்கிறாரு. ஒரே மாம்சமாக, ஒரே எலும்பாக, ஒரே ஆவியாக அவர் இருக்கிறாருன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எக்ஸப்ட் பேக்ஸ்லைட் ஆன பிள்ளைகளை விட்டுட்டு அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. புரிஞ்சதா? பேக்ஸ்லைட் ஆன நபர்களை விட்டுட்டு மத்த எத்தனை பேரும் தேவன் தன்னுடைய அன்பு என்னும் கயிறுனால கட்டியிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இதை கடைசி வரைக்கும் எல்லாருமே காப்பாத்தி கொள்ள வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஹிந்தி ஆக்டர், நார்த்ல இந்தியால ஹிந்தி ஆக்டர், ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். திடீர்னு அவருக்கு ஒரு மரணம் நடந்துருச்சு. அவர் ரொம்ப பிரியமாக ஒரு அன்பான டாக் நாயை வளர்த்துட்டு இருந்தாரு. அவர் மரித்த உடனே 1.5 நாள் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அவரோட பாடியை. அந்த டாக் அந்த பிராணி, அந்த ஜீவம் எவ்வளவு அன்பு பாருங்க ஜீவன்களுக்கு, அனிமல்ஸ்க்கு. அந்த நாய் கூடவே அந்த சடலத்து பக்கத்துல படுத்து கொண்டே இருந்தது. திடீரென்று அதுக்கு தெரிய வந்தது இவர் இறந்து விட்டாருன்னு சொல்லி 9வது ஃப்ளோர்ல இருந்து போய் தானாகவே குதித்து தற்கொலை பண்ணிடுச்சான். சோ இது நடந்த சம்பவங்க. அவங்க அந்த வளர்க்கிற ஜீவங்களுக்கு எவ்வளவு பாசம் பாருங்க நம்ம மேல. அதே மாதிரி நாங்க வளர்த்துட்டு இருந்த ஜிம்மி பாம்பரின் டாக், நாங்க 2021 அந்த டைம்ல இந்தியால இருந்தோம், திருநெல்வேலியில இருந்தோம். சோ திடீர்னு எங்க ஹஸ்பண்ட் வா நம்ம மங்களூர்ல போய் அங்க செட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சபை இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணணும், நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி நாங்க கிளம்புறோம். அந்த திருநெல்வேலி வீட்டுல ஒரு மேனேஜர் இருந்தாரு, அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போறோம். அங்க போய் அங்க அரேஞ்ச் பண்றோம். இந்த புள்ள சாப்பிடவே இல்லை, ஜிம்மி டாக் சாப்பிடவே இல்லை, ரொம்ப சோகமா சேடா வேற இருக்கு. அங்கிருந்து சிசிடிவி கேமரால இருந்து என்னோட வாய்ஸும் எங்க ஹஸ்பண்டோட வாய்ஸ் வந்த கையோட ஒரே கூச்சல், அவ்வளோ எக்ஸைட்டிங்கா, அவ்வளோ ஒரு கூச்சல். இந்த டாக்ஸ் மட்டும் இல்லைங்க, கவ், கண்ணுக்குட்டி கவ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், கேட் ஆகட்டும், என்ன மாதிரி அனிமல் கூட அவ்வளோ பாசம் வைக்க நம்ம யார் வளர்க்குறாங்களோ அவங்க மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம் வைத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணார பார்க்கிறோம். ஸோ ஒரு வளர்க்கிற ஜீவ ராசிகளுக்கே நம்ம மேல இவ்வளோ பாசம் இருக்கிறக்குள்ளோ நம்மளை படைத்த அந்த தேவனுக்கு எவ்வளோ நம்ம மேல பாசம் இருக்கும். நம்மை படைத்த அந்த ஆண்டவருக்கு எவ்வளோ அன்பு, எவ்வளோ பாசம் இருக்கும். சோ அந்த அன்பு ஒரு நாளும் அவரிடத்துல இருந்து நம்ம பிரிக்கவே முடியாது. அது பாதுகாக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புடையவர் தான் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கொடுக்கிறாரு. இவர் தான் அன்பை தருகிறார், அன்பின் மூலமா ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். NJPH மினிஸ்ட்ரி களங்கம் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி, அதனால தான் ஜெயத்தை கொண்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல சிம்சோன் மாதிரி ஒரு பாடி கார்டு ஸ்ரீவன் தம்பியை கொடுத்திருக்கிறாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணுங்க? நிறைய அன்பான உள்ளங்கள் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், திரளான கூட்டங்கள் எனக்காக நீதிக்காக நின்று நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க. சோ இதுதான் விஷயம். சத்திய ஆவியானவர் இந்த நாள்ல சத்தியத்தை தெரியப்படுத்தினாரு. சோ இதுதான் விஷயம். தொடர்ந்து நாங்க சத்தியத்தை மட்டும் தான் பேசுவோம். சத்தியம் தெரிஞ்சுக்கொண்டா சத்தியம் தான் நம்மள விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியன் 15 அதிகாரத்துல 57 வசனம், அதுல 56 வசனத்தை நான் படிக்கிறேன். 56 வசனம். சோ அந்த வசனத்தின்படி என்னன்னாக்கா, எங்கே மரணத்துக்குரிய பாவம், பாவத்தின் பலம் நியாய பிரமாணம். சோ பாவம் வந்தாக்கா கண்டிப்பா நியாய பிரமாணம் வரும். ஏன்னா நியாய பிரமாணத்துல நான் நின்று வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். சோ அதுக்கு வழி என்ன?
57 வசனம் அதுக்கு வழி இருக்கு. 1 கொரிந்தியர் 15:57 வசனம். அது ரிப்பெண்ட் ஆனா மட்டும்தான், எப்போ பாவ அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அவர்களுக்கு தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ ரிப்பெண்ட் ஆனா மட்டும்தான் பரிசுத்தமாக முடியும். அப்பதான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். ஜெயம் அவர் கொடுப்பாரா? இல்லைன்னா ஜெயம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார் மத்தேயு 5:17 படி, நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் நியாய பிரமாணத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே நமக்கு ஜெயம். இங்கே தேவனும் அதுதான் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நமக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். அதன் மூலமா தான் நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறார். காரணம், இரவும் பகலும் அவர் நம்மோட இருப்பதுனால, நமக்காக தம்மையே கொடுத்ததுனால அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். கலாத்தியன் 2:20 கலாத்தியன்ஸ் 2:20 படி, நம் மீது அவர் அவ்வளோ அன்பு கூர்ந்ததுனால நமக்காக தம்மையே சிலுவையில அர்ப்பணித்து விட்டார். ஹல்லேலூயா. சோ இந்த அன்பு விட வேற எந்த அன்பு நமக்கு தேவைங்க? மனிதர்களோட அன்பு நினைக்காது. இறைவனோட அன்பு எப்பவுமே அநாதி ஸ்நேகத்தினால உன்னை ஸ்நேகித்தேன் அப்படின்னு தெரியப்படுறது. அது எட்டர்னல் எவர்லாஸ்டிங் லவ். அது யோவான் 15:13 படி, ஜான் 15:13 படி, ஒருவன் தன் சீஷனுக்காக ஸ்நேகிதனுக்காக தன் சீடனுக்காக தன் அன்பையும் தன் உயிரையும் கொடுப்பது காட்டிலும் பெரிய அன்பு இல்லவே இல்லை. இந்த உலகத்துல பெரிய அன்பு இல்லவே இல்லை. ஆகவே கர்த்தர் சிலுவையில தம் அன்பை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், பாசத்தையும் கொடுத்தார். நாம் அவரோட கூடவே வைத்துக் கொள்ளணும்ன்றது அவரோட விருப்பமாக இருக்கு. இந்த உலகில் நாம் படும் பாடுகளுக்கு எல்லாவற்றிலும் நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறாருன்னு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம இந்த உலகத்துல பட போகிற பாடுகள்ல நமக்கு ஜெயம் வருமா? ஹல்லேலூயா. அதனால பாடுகள் வந்தக்குள்ள பயந்துடக்கூடாது. அவர் இறங்கிடுவாரு. அவரை நோக்கி கூப்பிடும் போது இறங்கிடுவாரு. ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்து நம்மள அவர் காப்பாத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராணுவ வீரர் அவங்களுக்கு ஒரு பெண் கிட்ட ஒரு பெண் இடத்துல ஒரு ராணுவ வீரர், ஆர்மி ஆபீசர், அவர் திருமணத்துக்கு என்று அவங்களுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. சோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, அதாவது என்கேஜ்மெண்ட் முடியுது. அவர் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட போருக்கு போயிடுறாரு. சோ அங்க அந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு மிக அன்பாக லெட்டர்ஸ், கடிதங்களை எழுதிட்டு இருந்தாரு. போர் முடிஞ்சிருந்தமே நான் சீக்கிரமா வந்துடுவேன், திருமணம் நம்ம செய்து கொள்ளலாம். திடீர்னு அந்த கடிதம் எல்லாம் நின்று விட்டது, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு நாள் வேற ஒரு அந்த பெண்ணுக்கு வேற யார்கிட்ட இருந்து ஒரு கடிதம், அதாவது ஒரு லெட்டர் வந்தது. அந்த கடிதத்துல அந்த கடிதம் பாக்குறக்குள்ளோ, அந்த லெட்டர் பாக்குறக்குள்ளோ அது அவனோட கையெழுத்து, அதாவது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லைன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துடுச்சு. சோ அந்த எழுத்துல என்ன எழுதி இருக்குன்னாக்கா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, அதிக சுகம் இல்லாம இருக்கிற, படுக்க படுக்கையா இருக்கிற, இனி என்ன மறந்து விடு, வேற யாராவது திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. அதை படித்த அந்த பெண்ணுக்கு அவளோட உள்ளம் பதறி போய் ஓட்டமா ஓடி போய் அந்த மேல் அதிகாரி, ராணுவ அதிகாரிகிட்ட போய் அவர் இடத்துல இப்படி சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து சொல்றாங்க. சோ அந்த ராணுவ அதிகாரி அந்த மனிதன் இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாரு. சோ இந்த பெண்ணு போறாங்க, இது உண்மை சம்பவங்க. அந்த பெண்ணு போறாங்க, அவளை கண்ட காட்சி, அவன் படுத்து இருக்கிறான், அந்த ராணுவ அதிகாரி படுத்து இருக்கிறாரு. அவனுடைய 2 கைகளும் குண்டுனால செதைந்து இருந்தது. அது செதைந்து இருந்தது. இனி அந்த கைகளை பயன்படுத்தவே முடியாது. அவளை பார்த்த உடனே அந்த ராணுவ அதிகாரி மிகவும் அழுந்தாரு. இனி நீ என்னை மறந்து விடு, வேற யாராவது திருமணம் செய்து கொள்ளு, நான் 2 கைகள் இல்லாத ஒரு மனிதனாகி விட்டேன். ஆனா அந்த பெண் சொன்ன வார்த்தை, அவள் தன்னோட 2 கைகளை அந்த ராணுவ அதிகாரியோட கன்னங்கள்ல வைத்து, பரவாயில்லை, இனி என்னுடைய 2 கைகள் உங்களோட கைகளாக இருக்கட்டும்,
என்று கலங்காதிருங்கள், என் கைகள் உங்களோட கைகள் என்றார். ஸோ அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு. இதே மாதிரி தான் ஏசப்பா கூட அப்படித்தான் தோமா என்ற ஒரு சீடனை பார்த்து உயிர் தெழுந்தவர் அவர் தன்னுடைய காயம் படைந்த கரங்களை காண்பித்தார். தோமா, நான் அவருடைய காயங்களை கண்டால் ஒழிய, மார்பில் ஈட்டி படைந்த காயங்களை கண்டால் ஒழிய நம்ப மாட்டாய் என்று சொன்னாயே, என் காயங்களை பார், நான் தான் அவர் என்று சொன்னார். தாமஸ் கதறினார், அழுதார், என் ஆண்டவரே, என் தேவனே, ஓ மை காட், மை லார்ட், மை காட்னு சொல்லிட்டு அப்படி அழுது கதறினார். சோ இறைவனே இறங்கி அந்த 10 பேருக்கு முன்னாடி நின்று நான் தான் இயேசுனா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இதெல்லாம் வேதத்துல ஆல்ரெடி எழுதி ஆச்சு, அதுதான் நடந்துட்டு இருக்கு இல்லையாமா? நமக்கு வேற எந்த புக்கும் நமக்கு தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோலி பைபிள் எல்லாமே எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. சோ இயேசு கிறிஸ்துவின் கரங்கள், ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள்ன்றது இந்த இடத்துல மறுபடியும் நான் பதிவிடப்படுறேன். அந்த கரங்களை பார்த்து வந்துவேன் நான். அந்த கரங்கள்ல 1 மணி நேரம் கையில புடிச்சு இருந்தேன் நான். அதனால தான் இந்த கைகளை வைத்து யாருக்கு நான் தலையில வச்சு ஜெபம் பண்றேனோ அவ்வளோ ஹீலிங் அவர் மூலமா வருது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமை எனக்குள்ள பாய்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்து. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறாரு. நம்மளுடைய கவலைகள் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் வைத்து கொண்டிருக்கிற இயேசுக்கு மட்டும்தான் நம்மளுடைய கவலைகள் தெரியும், பாரம் தெரியும். நம்மில் முழுவதும் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். அவர் நம்மை அணைக்கிறார், முத்தம் இடுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். சங்கீதம் சாம்ஸ் 91:15 படி, ஆபத்தில் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். சோ என்ஜேபிஹெச் மினிஸ்ட்ரி இந்நாள் வரைக்கும் அவர் வெக்கப்பட விடாம கனப்படுத்தி கொண்டு தான் வந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார், அன்பை காண்பிப்பார். அன்பினால உயிரை கொடுத்தவர் அவர்தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஜெயத்தை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம எல்லாருமே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவதுதான் அவரோட விருப்பமாக இருக்கு. நீங்கள் ஜெயம் கொள்ள போகிறது உறுதி. இனி வரும் வாழ்க்கையில உங்களுக்கு வருவதெல்லாம் ஜெயம்தான். இனி கண்ணீர் வேண்டான்னு ஒவ்வொரு என்ஜேபிஹெச் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறார். உபத்திரவம் வந்தாலும் சரி, நமக்கு அவரு நம்ம கூட இருக்கிறார். இந்த ஆதார வசனம் ரோமன்ஸ் 8:36-37 படி, அடுத்தது அன்பு வைத்த பிறகு அடுத்தது வருது உபத்திரவம். சோ ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் யோவான் ஜான் 16:33 படி, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சோ அப்படி அவர் ஜெயித்ததாரு. அவர் அப்படித்தான் ஜெயித்துதான் அவர் இருக்கிறார். இப்போ உலகத்தையும் அதன் உலகத்துல உள்ள அத்தனையும் உலகத்தின் அதிபதியும் அவர் தான் ஜெயித்து இருக்கிறார்ன்றது இதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. உபத்திரம் என்றால் என்ன? தாங்க முடியாத சஞ்சலம், தாங்க முடியாத தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சஞ்சலம். உபத்திரவனா இதுதான், தாங்க முடியாத சஞ்சலம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் சாம்ஸ் 31:7, சங்கீதம் 31:7, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சோ அவருக்கு தெரியும், நம்மளோட உபத்திரவம் தெரியும், வியாகுலம் தெரியும், அவர் அறிந்திருக்கிறார். சோ அவர் அறிந்திருக்கிறாரு. சங்கீதம் சாம்ஸ் 25:17-22 வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. 17 வசனம். சங்கீதம் சாம்ஸ் 25:17-22 வசனம். இதுல 17 வசனம், இரதத்தின் வியாகுலம் பெருகி இருக்கிறது, என் இடக்கண்களுக்கு என்னை விளக்கி நீங்களாக்கி விடும்.
18ஆம் வசனம், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். 19ஆம் வசனம், என் சத்ருக்களை பாரும். ரெவரண்ட் டாக்டர் சத்ரு இருக்கிறாங்களா? தினத்தோறும் இந்த ஜெபம் ஆண்டவர் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. என் சத்ருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்தே உக்கிர பகையால் என்னை பகைக்கிறார்கள். 10ஆம் வசனம், என் ஆத்மாவை காட்டிலும் என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். 21ஆம் வசனம், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. இப்போ ரெவரண்ட் டாக்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உத்தமமும் நேர்மையும் என்னையும் உன்னையும் காக்க கடவது. ஹல்லேலூயா. நான் உமக்கு காத்திருக்கிறேன். 22ஆம் வசனம், தேவனே இஸ்ரவேலே அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். ஹல்லேலூயா. சோ இந்த ஜெபம் தான் இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. நிச்சயமா என்னோட சத்துருக்களை அவர் பார்த்து அவர்கள் என்னை பகைக்கிறவர்களுக்கு உக்ர பகையாக இருந்தாலையும் அவர் என் ஆத்மாவை காப்பாத்தி என்னை விடுவிக்குவார். என்னை வெட்கப்படுத்தாதபடி அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஏன்னா உத்தமமாகவும் நேர்மையாகவும் நான் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நேரத்துல பாஸ்டர் ஷாரனுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாரு தேவ ஆவியானவர். அவர் சொல்றாரு, உங்க மேல நீங்க நீதியா இருக்கிறதுனால இறைவனோட பார்வையில உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அதை முழுமையா ரிசீவ் பண்ணிக்கமா. லைஃப் டைம் முழுமையாக ரிசீவ் பண்ணிக்கங்க. டில் டெத் வரைக்கும் எண்ட் வரைக்கும் NJPH மினிஸ்ட்ரிக்கு உண்மையாக தொடர்ந்து நீங்க எல்லாம் எழும்பி வரணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாக இருந்தா மட்டும்தான் அவரோட கிருபை நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு தேவன் விருப்பப்படுறார். இறைவனோட இருதயத்துல நான் இடம் பிடிச்ச மாதிரி நீயும் பிடிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம் சஞ்சலங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சிங்கப்பூர்ல ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பிரியாணி போட்டு வைக்கிறாங்களா. உண்மை சம்பவம் இது சிங்கப்பூர்ல. சோ ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கும். முக்கியமான இடங்கள்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல பிரியாணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரியாணி ஆட்டு இறைச்சினால செய்யப்பட்டது அல்ல, அது ஒரு மனிதன் உடலினால செய்யப்பட்டிருந்தது. போலீசார் தேடி கண்டுபிடித்து பல வருடங்கள் ஆன பிறகு அதை கண்டுபிடித்தார்கள் என்ன நடந்தது என்று. ஒரு குடும்பத்தார்கள் தங்கள் அன்பான ஒரே ஒரு மகளை மிகுந்த ஆசையோடு ஒரு வாலிபன்கிட்ட திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த வாலிபனும் ஒரு குடிகாரனாக இருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைந்தவனாக இருந்து தினமும் தன் மனைவியை திருமணமான முதல் நாள் முதல் அவளை துன்பப்படுத்தினான். சோ அவளை அடிச்சு துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அந்த மனைவியால அது தாங்கவே முடியவில்லை. ஒரு நாள் அவன் அப்படி இரவெல்லாம் அடித்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய 2 சகோதரர்கள் திடீர்னு வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே அந்த சகோதரர்களுக்கு அவ்வளோ கோபம் வந்தது. அதே இடத்துல அவனை வெட்டி கொன்று போட்டாங்க, கில் பண்ணிட்டாங்க. அவனை துண்டு துண்டாக வெட்டி தன்னோட தங்கச்சியை கொடுத்து சமைக்க சொல்றாங்க. அவ்வளோ சந்தோஷமாக சமைக்கிறார். அவ்வளோ சந்தோஷமாக சமைக்கிறாளா. அவ்வளோ வேதனை அந்த தங்கச்சியோட இருதயத்துல, அவ்வளோ வேதனை, அவ்வளோ தாங்க முடியாத உபத்திரவம். அதன் பிறகு அதை பிரியாணியாக மாத்தி ஊரெல்லாம் தூக்கி போட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியே கிடைச்சதா. இப்ப இதுல வித்தியாசம் என்னன்னாக்கா, உபத்திரம் வரும் பொழுது நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. NJPH பிள்ளைகளுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. நம்ம யாரும் பிரியாணி யாரையும் கொலை பண்ணி பிரியாணி செஞ்சு தூக்கி எல்லாம் போட மாட்டோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், அவர் நமக்கு காப்பாத்துவாரு நம்ம தெரியப்படுத்தணும். சோ அவரு நம்மளுக்கு எவ்வளவு ஜனங்க எதிரியா வந்தாலும் அவங்க மேல கோவப்படாம, ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி தூஷணம் பண்ணிட்டாங்களே,
நம்ம ஒருவேளை நான் சபிச்சா அது பழிச்சிடும், ஆனா சபிக்க கூடாது, அவங்களை நான் ஆசீர்வதிக்கணும். இதுதான் வந்து கிருபாதான வரங்கள்னால நிரம்பி இருக்கிற ஒரு அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஆனா நாலாம் பக்கம் ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அப்படி பண்ணிட்டாங்களா, அப்படியாகட்டும் அப்படியாட்டும், இல்ல இல்ல இல்ல. சோ நம்ம யாரையும் வந்து நம்ம கோபம் படக்கூடாது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், மன திரும்பலுக்கு உண்டான ஜெபம் பண்ணுவோம். சோ இதுதான் நமக்கு வேறுபாடு. சோ நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. நமக்கு ஏசப்பா நம்மளை காப்பாத்துவார். காரணம் ஹெபிரேயர்கள் நிறுவனம் 2:10, ஹெபிரேயர்கள் நிறுவனம் 2:10, ஹெப்ரூஸ் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில், அதாவது அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய இந்த இடத்துல வச்சுக்கிற ரெவரண்ட் டாக்டரை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. சோ இதுல என்ன ஆவியானவர் சொல்ல வர்றாருனாக்கா, எனக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வந்தாக்கா என்ன முதல்ல ரட்சிக்கிறது இவர் தானே, ரட்சிப்பின் அதிபதிக்கு தான் வந்து போய் சேரும். உபத்திரவம் எனக்கு முன்னாடி இவர் தான் வந்து போய் சேரும். ஏன்னா இவர் தானே வந்து எனக்கு காமிச்சாரு இதெல்லாம் நடந்துருக்கு சொல்லுன்னு. சோ அந்த மாதிரி சோ பூர்ண ரட்சிப்பு வந்து அவருக்கு தான் வந்து போய் சேரும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால யார் மேலும் நம்ம வந்து கோபமே படக்கூடாதுன்னு எனக்கு தேவ ஆவியானவர் கத்து கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம வந்து இப்படி வந்து அவர் உபத்திரவங்களால தான் அவர் பூர்ணமாக்கப்பட்டார். சோ அவர் கடந்து செல்லாத உபத்திரவங்களே கிடையாது. அவ்வளோ சஞ்சலங்கள், அவ்வளோ வியாகுலம் அவர் பட்டு இருக்கிறாரு. சோ உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம எல்லோரும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம மேல அன்பு வைத்திருக்கிற அவர் வந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை காப்பாத்துவார். ஹல்லேலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் சாம்ஸ் 31:7 படி உபத்திரம் வந்து விட்டால் போதும், அடுத்தது வருவது வியாகுலம், மனசஞ்சலம். ஒரு நகைக்கடை வியாபாரி இருந்தாங்களாமா. அந்த நகைக்கடை வியாபாரி வீட்டுல கிட்ட ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு நாள் என்ன பண்றாங்க, விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சாகுறாரு. அந்த நகைக்கடை வியாபாரி ஒரு லெட்டர் எழுதி வச்சு சாகுறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குனாக்கா, போலீஸாருக்கு எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, அந்த வீடை செல் பண்ணிட்டு வித்துட்டு கடனாளிகளுக்கு நீங்க அந்த பணத்தை வந்து கொடுத்துடுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் அந்த பணத்தை நீங்க வந்து கொடுக்கவே வேண்டாம். காரணம் அவன் என்னை தாறுமாறாக பேசிவிட்டான், அவன் வார்த்தை என் உள்ளத்தை முல்லை போல தைத்தது, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். சோ இந்த மாதிரி உபத்திரவங்கள் வியாகுலம் வந்தாக்குள்ளோ என்ஜிபிஎச் பிள்ளைகள் எடுக்கிற முடிவு வந்து தற்கொலையாக இருக்கக்கூடாது. அவமானம் ஆயிடுச்சு, ஒரு தப்பை செய்ய இப்படி பேருக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு அந்த தற்கொலை எண்ணம் வரவே கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ அப்படி இருக்கிறக்குள்ளும் நமக்கு சஞ்சலம் வியாகுலங்கள் வரத்தான் செய்யும், கடன் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு உதவி செய்ய ஆவலோட வேற காத்துட்டு இருக்கிறார். காரணம் லூக்கா 22:40-44 வரைக்கும் இயேசு கிறிஸ்து கூட இந்த வியாகுலத்தில் வழியில் கடந்து போனார். கெத்செமனே தோட்டத்துல மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார். அவருடைய வியாகுலத்தினால வேர்வையானது ரத்தத்தின் பெரும் துளிகளால் தரையில் கீழே விழுந்தது, வேர்வையாக தரையில் கீழே விழுந்தது. அத்தனை வியாகுலம், அத்தனை சஞ்சலம். உங்கள் சஞ்சலங்கள் அவருக்கு தெரியும், உங்கள் வியாகுலங்களும் அவருக்கு தெரியும்னு என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அவருக்கு தெரியும், அவர் அறிந்திருக்கிறார், ஒவ்வொருத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த சஞ்சலங்களும் வியாகுலங்கள் வரும் பொழுது அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் வந்து நமக்கு ஜெயித்த தருவார். அந்த அன்பை விட்டு நம்ம இந்த வியாகுலம் நம்மள வந்து பிரிக்கவே முடியாது. இந்த வியாகுலம் இந்த உபத்திரவங்கள்லாம் அவரோட அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. சோ முற்றிலும் கிறிஸ்துவின் மூலமா நமக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த ஆதார வசனத்துல ரோமன்ஸ் 8:36-37 படி பர்சிக்யூஷன், துன்பம்,
துன்பம் வந்த பிறகு, துன்பம்னா என்னன்னாக்கா இங்கிலீஷ்ல பர்சிக்யூஷன், திட்டமிட்டு ஒரு மனிதனை துன்பப்படுத்துவது. பிளான் பண்ணி, கூட்டமா பிளான் பண்ணி இவங்களை எப்படியாச்சும் டிஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும். நான் எப்போதான் ஆண்டவர்கிட்ட கேட்குவேன், யாரு NGPH மினிஸ்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும், அவங்க ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் நான் தோல்வி அடைஞ்சிட கூடாது ஆண்டவரே. இதுதான் என்னோட ஜபமாக இருக்கும். அந்த எண்ணெய் வச்சுக்கினால நம்ம வெற்றியின் பாதையில தான் போக முடியும். நம்ம தோத்துட்டோம்னாக்கா we'll be failure. சரியா? சோ தேவ பிள்ளைகள் கத்துக்கங்க. அதனால திட்டமிட்டு ஒரு மனிதனை துன்பப்படுத்துவது தான் பர்சிக்யூஷன். சோ அதுக்கு நம்ம தேவ ஆவியானவர் அந்த காரியத்துக்கு என்ன வெளிப்படுத்துறாரு, என்ன தெரியப்படுத்துறாருனாக்கா 2 தீமோத்தி 3:12, 2 தீமோத்தி 3:12, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஷரண், தேவ பக்தி, நேற்றுதான் இது பேசிட்டு இருந்த உங்ககிட்ட, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா சத்தியத்தை தான் நீ பேசணும், தெரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் தெரியப்படுத்துறோ அப்போ ஆத்தராயிடு. ஆனா மௌனமா இருக்க கூடாது, நீதிக்காக நீ பேசு. ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகம் 1000 கண் உள்ள தேவன் he's watching, watch பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பக்தியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு துன்பப்பட வேண்டியது அவசியம் தேவாவியானவர் தெரியப்படுத்துறார். சோ யாவரும் துன்பப்பட வேண்டும், துன்பத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த வேதனை, சஞ்சலங்கள் இவை எப்படி நம்ம தாங்கிக் கொள்ளுவதுன்ற யோசனைல நம்ம இருக்கிறக்குள்ளோம். தினமும் ஒருவன் வேதனை படுத்தி கொண்டிருந்தா உண்மையாகவே அது எப்படி நம்மளால தாங்க முடியும்? தினமும் வேதனை படுத்திட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனாலே நமக்கு எவ்வளவு மன சமாதானம் இல்லாம போயிடுது. அது கரெக்டடா இருந்தாக்கா அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். கரெக்டா கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருந்தா கூட யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனாலும் பலப்படுத்துறப்ப ஆண்டு பலப்படுத்தி நம்மளுக்கு தேராஃப்டர் ஃபர்தர் மூவ் ஆன் பண்ணுன்னு சொல்றாரு. ஒரு மந்திரவாதி, பிளாக் மேஜிக் பண்ற ஒரு மந்திரவாதி 25 பாம்புகளை வச்சு காசுக்காக அவன் எதையும் செய்வானா. இது நடந்த சம்பவம். சோ காசுக்காக அவர் எதுவும் செய்வாரா. அந்த மனிதனுக்கு ஏசப்பா தரிசனம் கொடுத்தாரு, மனத்திருந்தலாகி மாறிட்டாரு. மாறின கையோட அவங்க பேரண்ட்ஸ் அவனை கட்டி வச்சு அடிச்சாங்களாம். ஏன் அந்த நல்ல வேலையை விட்டுட்ட, பணம் சம்பாதிச்சுட்டு ஏன் அந்த நல்ல வேலையை விட்டுட்டேன்னு. ஒரு 25 வயசு உள்ள வாலிபனாக இருக்கிறக்குள்ளும் கெட்ட பழக்க வழக்கங்கள்ல போய் 30 வருஷம் வாழ்க்கை ட்ரக்லயும் ஜெயிலையும் கடந்து போய் கடைசியா மரண படுக்கையில இருக்கிறக்குள்ளும் ஜெபத்து மூலமா அவரை ஒரு நல்ல மனிதனாக மாத்தினார், ஆண்டவர் மாத்தினாரு. ஆனா மொத்த குடும்பமும் அவருக்கு எதிர்த்தா நின்னு நீ ஏன் நல்ல வழியில போறேன்னு இருக்கிறாங்க. சோ உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஏன்னா இது கடைசி காலகட்டம். மௌனமாக இருந்தா இறைவனும் மௌனமாகத்தான் இருப்பார். அதுக்கு என்ன வழி? ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 11 அதிகாரத்துல 3:4, ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 11:3-4, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் பாருங்க, ஒரு உலகம் இல்ல, உலகங்கள், ஹெவன்ஸ், நிறைய கிரகங்கள் இருக்குதுங்க. அத்தனையும் தேவனுடைய வார்த்தையினாலதான் உண்டாக்கப்பட்டதென்று எல்லாருக்குமே தெரியும். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால உண்டாகவில்லை என்றும் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? 4ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல், தம்பி இது உனக்கு தான், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மறுபடியும் படிக்கிற, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே
அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சோ இந்த 10 பேர் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எல்லாமே ரிட்டர்ன் வேணும்னு வாங்கிட்டாங்க. இன்க்ளூடிங் கொடுத்த காணிக்கைகளை கூட ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. தம்பிதா போய் சிலருக்கு தெரியப்படுத்துறாரு, எல்லாரும் உங்க வாய்ப்படி எழுத்துல எழுதி கொடுங்க. சிலர் வீடியோ வேற போடுறாங்க. உண்மையிலே தேவன் சாட்சி கொடுப்பாரா? 4ஆம் வசனம், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். சோ இப்படிப்பட்ட பேக் ஸ்லைடருக்கு தேவன் நீதிமான் என்று சாட்சி கொடுப்பாரா மாட்டாரான்றது கமெண்ட்ல போடுங்க. போடுறியாமா? கமெண்ட்ல போடுங்க, கொடுப்பாரா மாட்டாரான்னு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை அவர் சகித்தார். அந்த தாய் தகப்பன், அதாவது மந்திரவாதிகள், அந்த மந்திரவாதி மனம் திறந்து ஒரு நல்ல மனுஷனாக ஆண்டு பேருக்கும் அவனை கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னா, இதுதான் உலகம், இதுதான் உலகம். அந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். காரணம், அவர் இந்த விபரீத வாழ்க்கையில அவர் கடந்து சென்று இருக்கிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள் வெறும் நம்ம குடும்பத்துல மட்டும் இருக்காதுங்க. ஆபீஸ்ல இருக்கோ, தொழிற்சாலையில இருக்கோ, அதாவது கம்பெனில இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ் இடத்துல இருக்கலாம். துன்பப்படுத்துற மனிதர்கள் இருப்பாங்க. வர்ஷிப் இடத்துல இருக்கலாம். எல்லா இடத்துலயும் இப்படிப்பட்ட ஆளுகள் இருக்கத்தான் செய்வாங்க. அதுக்கு ஆவியானவர் எஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து, இதுக்காக நீங்க தைரியத்தை எழுதிவிட போறீங்களா? இதற்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு போறீர்களா? இதற்காக தைரியத்தை எழுதிவிட்டு போறீங்களா? அன்பை விட்டு போறீங்களா? அவருக்கு நம்ம எல்லோரும் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனை தாங்க முடியவில்லை, இந்த துன்பம் என்னால தாங்க முடியவில்லை. தேவனே, கெத்செமனே தோட்டத்துல பட்ட பாடுகளை, சஞ்சலங்களை, துன்பங்களை நீங்க நினைத்தருளும். எனக்கு கட்டாயம் நீங்க விடுதலை தாரும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்றக்குள்ள நிச்சயமாக அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல அவர் எத்தனை பாடுகள் அவர் பட்டு இருக்கிறாரு. உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள் நம்மை ஆண்டவரிடத்துல பிரிக்கவே முடியாது. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. காரணம், அந்த வழியில அவரும் கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது அந்த பட்டியல்ல ஆதார வசனத்துல பசி, பட்டினி, பஞ்சம் அது வருது. ரோமன்ஸ் 36-37 வசனத்தின்படி அதுல பசி, பட்டினி, பஞ்சம் வருது. நீதிமொழிகள் 10-15 படி ஏழைகளின் வறுமை அவனை கலங்க பண்ணும். பசி வந்தால் 10ம் பறந்துடும் சொல்வாங்க பெரியோர்கள், இல்லையாவா? பசி அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது நம்ம கலங்குகிறோம். அதுக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? கலங்க வேண்டாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 25-31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கலங்காதிருங்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மை சம்பவம் இதுவும் நான் தெரியப்படுத்துறேன். சென்னையில நடந்த ஒரு விஷயம் இது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வீட்டுல வசித்து கொண்டிருக்கிற ஒரு கப்பிள்ஸ் இருந்தாங்க. சோ அவங்க தன்னோட பெற்றோர்களுக்கு விரோதமாக காதல் திருமணம் செய்து கொண்டு அவங்க வேற இடத்துக்கு வந்துறாங்க. அதனால பேரண்ட்ஸ் சைட்ல எந்த உதவியும் அவங்களுக்கு இல்ல. 2 பசங்கள் ஆயிடுச்சு, 2 சில்ட்ரன் அவங்களுக்கு. மூத்த மகளுக்கு 5 வயசு, ரெண்டாவது ஒரு சன்னு 2 வயசு பையன். சோ அவங்களுக்கு அவருக்கு சரியான வேலை இல்லை, பசி பட்டினி. ஒரு நாள் வேலை தேடி திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களோட மனைவி கேக்குறாங்க, எத்தனையோ நாள் பட்டினியாக இருந்து விட்டோம், ஏதாவது கொண்டு வந்தீர்களான்னு கேக்குறதுக்குள்ள ஒண்ணுமே நான் கொண்டு வரல. சோ 2 பேருக்கு நடுவுல ஒரு வாக்குவாதம் நடந்தது. அருகில் இருந்த அம்மி கல்லை எடுத்து அவளோட தலை மேல போட்டுட்டா. தலையை மேல போட்டு தலை ஒடிஞ்சிடுச்சு. அதே இடத்துல அவங்க செத்து போயிடுறாங்க. கை குழந்தை ஒரே கூச்சல் போட்டதுனால அதற்கும் ஒரு அடி கொடுத்து அந்த குழந்தையோ மரித்தது.
மனைவியோட சேலை எடுத்து, அதாவது சாரி எடுத்து மேல தொங்கிட்டு இருந்த அந்த ஃபேனுக்கு இவர் மாட்டி தூக்குல தொங்கி விட்டார். அக்கம் பக்கத்துல வந்து போலீசார்கள் வந்து கூச்சல் கேட்டு வந்தாக்குள்ளோ அந்த மூலையில ஒரு கதுக்கு பின்னாடி அந்த ஒளிஞ்சி மறைந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அந்த 5 வயசு பெண் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா போயிட்டாங்க, கூட தம்பியும் போயிட்டாரு, அப்பாவும் போயிட்டாரு என்று சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. பசி பட்டினி. ஸோ இந்த மாதிரி பசி பட்டினியில வந்து வாழ்ற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல CN அண்ணாதுரை இப்படியாக வந்து சொல்லி இருக்கிறாரு. அவரோட கோட் இது: காதல் செய்து திருமணம் செய்யாதே, காதல் செய்து திருமணம் செய்யாதே, திருமணம் செய்து உன் மனைவி மீது அன்பை வை, அப்பொழுது உன் வாழ்க்கை என்றும் சிறந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ நிறைய ரிக்வெஸ்ட்டுங்க எனக்கு வரும் தம்பி, நிறைய ரிக்வெஸ்ட் வரும். வேலை விஷயத்துக்காக, வீடு விஷயத்துக்காக, ஹீலிங்காக, பல பிரச்சனைகள்ல வரக்குள்ளோ அதுல ஒரு 10 ரிக்வெஸ்ட் ஆகுது இப்படி இருக்கும். நான் என்னோட பெற்றோருக்கு விரோதமாக ஒரு பையனோட ஓடி போயிட்டு, ஒரு பெண்ணோட ஓடி போயிட்டு 1 வருஷம் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற ஒரு ரிலேஷன்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சுன்னு அந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுதல் நான் வந்து தெரியப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, தகுந்த மனவாளனை அனுப்பும், தகுந்த மனவாட்டியை அனுப்பும், தகுந்த ஆட்களை எங்க பெற்றோர்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்றவங்கள நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வார். 2 கொரிந்தியர் 8:9 படி அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராக பரலோகத்துல வாழ்ந்திருந்தாலும் அவர் தம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்று தரித்திரராக இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். லூக்கா 8:1-3 அவருடைய ஊழியத்தினால குணம் பெற்ற சில ஸ்திரீகள் தான் அவருக்கு வந்து வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. லூக்கா 9:58 படி அவருக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லையா, அப்படி வந்து ஒரு தரித்திரம், வறுமை, பசி, நிர்வாணம் இதில் வாழ்ந்து இருந்திருக்கிறாரு. அவருக்கு தெரியும் பசி பட்டினினா என்னன்றது. அதனால NJPH பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அவர் உங்களோட வேதனையும் அவர் விளங்கி கொள்வாருன்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. சோ அடுத்ததாக அந்த ஆதார வசனத்துல வருவது, கடைசியாக அந்த பட்டியல வருவது நாசம், மோசம், பட்டயம். எப்படி ஒரு மனிதனை கொல்லலாம் என்று எண்ணும் நாசம், மோசம், பட்டயம் என்னும் எண்ணம் இருக்கு. சோ பவுலடிகர் அந்த வழியில அவரும் வந்து கடந்து சென்றிருக்கிறார். நாசம், மோசம், பட்டயம். 2 கொரிந்தியர் 11 26 வசனம் எப்படிப்பட்ட நாசம் மோசம் என்றது ஒரு பட்டியலே இருக்கு. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தினால் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகி இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நான் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? 30-31 வசன வாசிமா. இந்த காரியம் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், அது இறைவனுக்கு தெரியும்னு இந்த இடத்துல ரெவரண்ட் டாக்டர் பதிவிடப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் மனவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். ஆமென். ஆமென். சோ இறைவனுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு, எனக்கு இறைவன் வந்து இந்த காலகட்டத்துல எனக்கு ஒவ்வொரு விஷயமும் அவுட்டா டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. 1 தீமோத்தி 6:4 படி
NJPH ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புற கூட்டங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு தான் பேசுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதிருந்தவனும் தர்க்கங்களையும் வாக்வாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனும் ஆயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயம் தொழிலென்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தி வசனம் 1 தீமோத்தேயு 6 இப்படி பட்டவர்களை விட்டு விலகுன்னு தேவன் தெரியப்படுத்திட்டாரு. சோ 6 வசனத்தின்படி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 7 வசனம் உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஏமா 7 வசனம் உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது விஷயம். என்னுடைய ஆத்மா நான் சம்பாதிச்ச ஆத்மா மட்டும் தான் மேல போகும், மற்றதெல்லாம் நஷ்டமும் குப்பை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 8 வசனம் உண்ணவும் உடுத்தவும் நமக்கு உண்டாய் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இதுதான் டீச்சிங். ஹல்லேலூயா. எத்தனை நாளுங்க நம்ம உயிரோட இருக்க முடியும்? இருக்கிற வரைக்கும் நன்மை செய்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். இறைவனோட பேர் கெடக்கூடாது, இறைவனோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ எத்தனை மோசங்கள் வந்தாலும் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல 17-18 படி இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ரட்சிப்பா நம்மள பரம ராஜ்யத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் அவர் காப்பாத்துவாருன்னு NJPH பிள்ளைகளுக்கு தைரியப்படுத்துறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாச மோசங்கள் 1 கொரிந்தியர் 15:30 படி நான் அனுதினமும் சாகிறேன், அனுதினமும் நாச மோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறேன். இந்த உலகில் நாம் இருக்க வரைக்கும் நாச மோசங்கள் இருக்கத்தான் செய்யும், பட்டயம் நம்மளை நாடி வரத்தான் செய்யும். உத்தமனாகிய நீதிமான் பரிகாசப்படுகிறான் என்ற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? உத்தமமாகிய நீதிமான்களுக்கு பரிகாசம் கண்டிப்பா உண்டு, பரிகாசப்படுவாங்கன்னு யோபு 12:4-5 சொல்லப்பட்டிருக்கு. உத்தமனாகிய நீதிமான் பரிகாச பண்ணப்படுகிறான். சோ நம்மள பரிகாசம் பண்ணினாலும் நம்ம தேவன் நம்மள பார்த்து கொண்டு இருக்கிறாரு. என்னோட 2 மகள்கள் இழந்த பிறகு ரொம்பவே மன அழுத்தம் எல்லா 2 பேரும் ஹஸ்பண்டோ டாட்டரோ வேலைக்கோ ஸ்கூலுக்கு போற கையோடும். இது நான் நிறைய டெஸ்டிமனி சாட்சியில சொல்லியிருப்பேன். டாய்லெட்ல போய் எல்லா டேப்போ திறந்துட்டு அழ ஆரம்பிப்பேன். வெளியில வந்த பிறகு ஆவியானவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. உன்னை பத்தி பிதா பரலோகத்துல என்ன பேசி கொண்டிருக்கிறார் தெரியுமா? எல்லா மூப்பர்களுக்கு முன்னாடி, ஏஞ்சல்ஸ் தூதர்கள், கோடிக்கணக்கான தூதர்களுக்கு முன்னாடி, சேராபீன்கள் கேருபீன்களுக்கு முன்னாடி, சோதனைக்காரங்களுக்கு முன்னாடி, பிசாஸ்க்கு முன்னாடி உன்னை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த மகள் என்னோட கட்டளைகளை கடைபிடிப்பாள், என்னோட கட்டளைகளை தெரியப்படுத்துவாள், ஒரு நாளும் என்னை தலை குனிய விடவே மாட்டாள் அப்படின்னு சொல்லக்குள்ளும் எனக்கு அந்த வார்த்தை, அந்த வேலைக்கு எனக்கு நான் தகுதி பெற்றவள் என்று எனக்கு ஒரு மனசுல சமாதானம் ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன். என்னோட பரிசுத்தத்துக்கு குலைச்சலான இடத்துல நான் நிக்கவே மாட்டேன். அது என்னை நிக்கவும் விட மாட்டார். ஆண்டவர் நிக்க விட மாட்டாரு. நாச மோசங்கள் பட்டயங்கள் அது எது வந்தாலும் சரி, என்னோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நம்ம எல்லாருக்குமே ஜெயத்தை கொடுக்கத்தான் அவர் இருக்கிறாரு. சோ எனக்கு ஒரு புதிய ஆவியை கொடுத்தாரு. அது என்ன ஆறுதல் படுத்தினாரு. உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், நாச மோசங்கள், பட்டயங்கள் அது எது வந்தாலும் ஏசப்பா நம்மள அவரோட அன்பை விட்டு நம்ம யாரால பிரிக்கவே முடியாது. இந்த நாள்ல பலவிதமான கவலைகளோடு NJPH பிள்ளைகள் இந்த மெசேஜ்ல நீங்க கலந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கலாம் பலவிதமான கவலைகள், உங்களோட வாழ்க்கையிலும் இருக்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனா இறைவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, எல்லாருக்கும் ஒரே விதமா ஜெபம் பண்றோம். ஆனா இறைவன் கையில தான் இருக்கு. அந்த இறைவன் கிட்ட இடம் பிடிக்கணும் நம்ம.
அப்போ நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு இறைவனோட சமூகத்துல உட்காந்து உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நம்மளோட ஜெபத்துக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி பதில் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியை அவர் திறப்பார், நம்மளை சந்தோஷப்படுத்துவார், யாராவது ஒருத்தர் அனுப்பி விடுவார். உலகம் இந்த உபத்திரவத்தில் மத்தியில நம்ம ஒரு அனுதினமும் நம்ம வந்து கடந்து போறதுக்குள்ள அவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். உபத்திரவங்களை உலகங்களை அவர் ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெவரண்ட் டாக்டர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயங்கள் தான் இது. எனக்கு தேவ ஆவியானவர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நாள்ல NJPH பிள்ளைகள் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன். இது ஆல்ரெடி தெரியப்படுத்தின விஷயத்தான். என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிக எளிதானது. நான் பயணித்த அதே பாதையில் நீ செல்லாத வரை. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா என்னோட டெஸ்டிமனி வீடியோ நீங்க போய் பார்க்கணும். எல்லா சேனல்லையும் எல்லா மெசேஜ்லயும் டெஸ்டிமனி வீடியோ டிஸ்பிளே ஆகும். பார்த்தக்குள்ள நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இது எப்படிப்பட்ட ஊழியம்னு தெரிய வந்துடும். உயிர்களை காப்பாற்றுற ஊழியம், புனிதமான ஊழியம், டைரக்ட் கனெக்ஷன் வித் காட் அண்ட் மீ. தேவனோட ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் அவரோட சஞ்சாரம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புனிதமான ஒரு ஊழியம். அடுத்தது, விவாதம் செய்வதை விட விலகி செல்வதுதான் மேலு, புரியாத உறவுகள் மத்தியில அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இல்லையா? விலகிடணும். அதான் தம்பிக்கு அப்பப்ப சொல்ல, விலகிடுப்பா. எதுக்கு பாருங்க. தூக்கி எறியப்பட்ட இடத்தில், நல்லா கேட்டுக்கம்மா, தூக்கி எறியப்பட்ட இடத்தில் துவண்டு போகாதே. எரிந்தது கல் அல்ல, வைரம் என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு. ஹல்லேலூயா. வைரம் தானப்பா. வைரத்தை வந்து சோதிக்க முடியுமா? உண்மை இல்லாத இடத்துல உரிமை கேட்பது தவறு. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. இதை புரிந்தால் வாழ்க்கையில ஏமாற்றமே வராதுன்னு ரெவரண்ட் டாக்டர் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஒரே சிந்தனையாக நம்ம சிந்திப்போம், கிறிஸ்துவோட சிந்தனையில இருப்போம். Peace be with you all. Peace be with you. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றும் உடைமைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread and forgive us our debts as we have also forgiven our debtors, and do not lead us into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, the glory forever. Amen. அவரோட கரம் நம்மளை காத்து கொண்டிருக்கு, காக்கிறது. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அணைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அணைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து மெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலிட்டாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென், ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென், ஆமென். இது ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கிறிஸ்துவின் மூலம் முழுமையான வெற்றி என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாராலும் பிரிக்கவே முடியாது ராஜா. அது எப்படிப்பட்ட உபதிரவங்கள் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பசியோ நிர்வாணமும் நாசமோ பட்டயம், அது எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் நாங்க எல்லாவற்றிலும் நாங்க ஜெயித்துக் கொள்கிறோம் ராஜா. உங்களோட அன்பு பாசம் இருந்தா மட்டுமே எங்களுக்கு போதும் ராஜா. அநாதி ஸ்நேகத்தால எங்களை ஸ்நேகித்திருக்கிறீங்க ராஜா. எங்களை உங்களோட பிள்ளைகளாக நீங்க ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி அப்பா. தெரிஞ்சோ தெரியாம நாங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா, தப்புகள் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுட்டு ஆண்டவரே மறுபடியும் எங்களை நீங்க உபயோகப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை பயன்படுத்துங்க ராஜா. உங்களோட வல்லமையினால ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உங்களோட வல்லமையினால் நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நடத்தினீர், அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்துல ஆண்டவரே யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே என்னென்ன தேவை உங்களுக்கு மட்டும் தாப்பா தெரியும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாத்துங்க ராஜா. நோயாளிகளுக்கு உங்களால மட்டும் தாப்பா சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவரே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தாங்க ராஜா. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கப்படுத்துங்கள் ராஜா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் ராஜா. படிப்புக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. பசி பட்டினி கடன் பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தாப்பா உதவி செய்ய முடியும். குறைவுகள்
கேட்கிறாங்க, நீங்க தான்ப்பா நிறைவாக மாத்தணும். அவங்க கேட்கறது மட்டும் இல்ல, கேட்காதது நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் எங்க பேர் பேராக ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த இடத்தை விட்டு வீடு போறதுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. சமாதானத்தோட போகட்டும் ராஜா. கிறிஸ்துவின் மூலமாக முழுமையான வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளில கூட ராஜா அப்பா தேவனே, உலகம் எங்கும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூறுவீராக. அவங்க மீது மனம் இறங்கி சுவாமி ராஜா அவங்க பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும்படியாய் தயவாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, இந்த நாளில கூட ராஜாவே எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களும் ஆண்டவரே அவங்க குடும்பத்தையும் கரத்துல நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, அப்பா ஊழியக்காரங்க மூலியமா கர்த்தர் எங்களுக்காக அப்பா இந்த NJPH ஆண்டவரே எந்தெந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா அத்தனை பேருக்கும் நன்மையான காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சத்ருவான ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே உக்கரத்துல ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆண்டவரே அப்பா ஒரு சில கூட்டத்தை கொண்டு ஆண்டவரே ராஜா அப்பா இந்த NJPH ஊழியம் பொய்யான ஊழியம், அது உண்மையான தீர்க்க தரிசி இல்ல, காசுக்காக பொய் சொல்றாங்க என்று அப்பா அவங்க செய்யற ஒவ்வொரு குற்றம் சாட்டு ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே உம்முடைய நீதிக்கு முன்பாக வருவதற்காக நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தேவனே இதோ ஆண்டவரே NJPH மூலமா ஆண்டவரே அப்பா அவங்க நன்மைகள் பெற்று ஆண்டவரே ராஜா அப்பா இந்த நாளில் அவங்க செய்கிற ஒவ்வொரு துரோகங்களும் கர்த்தாவே நாங்கள் அவங்களை ஆண்டவரே NJPH அவங்களை மன்னிப்பதற்கு நன்றி. அவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. கர்த்தர் எங்களுக்காக யுத்தத்தை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே டாக்டருக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் அது இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே அவங்களுக்காக நீர் நியாயத்தை விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே நன்மக்களா இருக்கிற பிரதர் செல்வ பிரகாஷ்காக ஜெபிக்கிறோம். அப்பா யுஎஸ்ல இருக்கிற மகன் கீர்த்திக்காகவும் மகன் ஷேர்லிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்துல ஆண்டவரே எல்லா விதமான பாதுகாப்போட ஆண்டவரே ராஜா அப்பா தேவனி பிள்ளைகளை நீங்க காத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. இந்த NJPH ஊழியம் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனி இப்ப இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே இன்னும் நிறைய தேசத்துக்கு ஆண்டவரே ராஜா உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. உம்மை இன்னும் நிறைய பேர் அறியணும் ஆண்டவரே, அநேக பேரை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே. இனி காலம் செல்லாது ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை தொட வேண்டிய செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த நாளில் கூட பின்வாங்கி போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க அவங்க மீது ஆண்டவரே அவங்களை திருப்பி கொண்டு வர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா அப்பா. யாரும் உங்களை மறுதளிக்காத படிக்க ஆண்டவரே ராஜா கர்த்தர் நீங்க ஆண்டவரை கிரியை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. அவங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. அந்த கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே. நைஜீரியா தேசத்துல ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஊழியக்காரர்களை இன்னைக்கு நிந்தித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவங்க மீது நினைவு கூறுவீராக, அவங்க மீது இரக்கம் பாராட்டுவீராக அப்பா தேவனே. உங்களுடைய ஊழியக்காரங்களை தொட்டா உங்களுடைய கண்ணிமையை தொட்டது போல ஆண்டவரே ராஜா
கர்த்தர் நீதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல நீர் வருவீர் என்றது நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க மனவாளருக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஏசப்பா. நீர் வருவீராக ஆண்டவரே. மொத்தம் ஆண்டவரே அப்பா, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யணும் ஆண்டவரே ராஜா. நீரே உண்மையான ரட்சிக்கிற தேவன் என்று அறிக்கையிடணும் சுவாமி ராஜா. யார் யாரெல்லாம் இந்த என்ஜாய் பேச ஊழியம் தவறு என்று சொல்றாங்களோ அந்த நாவுகள் ஆண்டவரே அப்பா, அந்த கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீங்க உயர்த்தி செல்லும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறீர். மலேசியா தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே ராஜா அப்பா தேவனி பலவிதமான அப்பா விபத்துகள் நடக்குது சுவாமி அப்பா. பலவிதமான அப்பா அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது ஆண்டவரே. மழை புயல் ஆண்டவரே அப்பா தேவனி பாதிக்கப்படுகிற பிள்ளைகளே ஆண்டவரே ராஜா. இதோ ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே மரித்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தர் அவங்க குடும்பத்தை நீ ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் அவங்க மீது இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எல்லா மரணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்துல நிர்மலப்படுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் ஜப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.